அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் அஹ், அஹ், உணவும் பெண்ணும் என்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம விவாதிக்க இருக்கிறோம். இந்த தலைப்பு நாம் எதற்காக இந்த விவாத தலைப்பாக எடுத்துக்கொண்டோம்னா, நமது டெல்லியில வந்து ஒரு ஆசிரியை வந்து அவிதா அஹ், அன்விதாங்கிற சகோதரி வந்து ஒரு தற்கொலை பண்ணும் முன்னால ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்திருக்கிறார்கள். சமைத்து வைத்திருக்கிறேன், சாப்பிடுங்கள் என்று எழுதி வைத்துவிட்டு அவர்களுடைய தற்கொலை தற்கொலை செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து உணவும் ஆஹ் 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 உணவும் பெண்ணும்ங்கிற தலைப்புல இன்னைக்கு விவாதிக்க இருக்கிறோம். சிறப்பு விருந்தினராக நமது அஹ், கீதா இளங்கோவன் அவர்கள் இன்னைக்கு நமக்கு சிறப்பு விருந்தினராக இன்னைக்கு நம்ம வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில ஒரு ஒரு சிறந்த எழுத்தாளர், ஒரு பத்திரிகையாளர், மற்றும் ஆவணப்பட இயக்குனர், நமது அரசு துறையில் பணியாற்றிய ஒரு முன்னாள் அரசு ஊழியர் பல பரிணாமங்களை கொண்ட ஒரு சிறப்பு விருந்தினராக நமக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில ஒரு அஹ், பெண்ணிய பெண் உம், பெண்ணியவாதியாக நிறைய விஷயங்கள்ல பெண்களுடைய சுதந்திரத்தை பற்றியும், பெண்கள் எப்படி நமது சமுதாயத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும்ங்கிறத பற்றியெல்லாம் பல நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். அஹ் துப்பட்டா போடு தோழிங்கிற நூலும் மிகப்பெரிய லெவல்ல பெண்களுடைய சுதந்திரத்தை பற்றி மிக தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மாதவிடாய்ங்கிற ஒரு ஆவணப்படம். அப்படி பல பரிணாமங்களில் நமது சகோதரி அவர்கள் நமது சமூகத்திற்காக, பெண் விடுதலைக்காக நமது சகோதரியினுடைய பயணம் வந்து மிக நீளமான பயணம். அது மட்டுமல்லாமல் நமது முகநூல் மூலமாக பதிவிடக்கூடிய பதிவை கூட ஒரு நூலாக எழுதி அதையும் நமது சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் அளித்திருக்கிறார்கள். இப்படி அவருடைய பயணம் வந்து ஒரு நீண்ட பயணமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நமது சகோதரியை இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக நாம் அழைத்திருக்கிறோம். இது வந்து ரெக்கார்ட் ஸ்பேஸ்ங்கிறதுனால நமது தோழர்கள் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு டிரைவிங்ல இருந்து அதுல கொஞ்சம் டிராபிக் ஆனதுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஒரு 2-3 நிமிடங்கள் தாமதம் ஆயிடுச்சு. அதற்காக மன்னிக்கவும். நமது தோழர்கள் நம்ம அவர்களுடைய டைம்ல வந்து இணைஞ்சுக்குவாங்க. நமது சகோதரி நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் அவர்களுடைய உரையை ஆற்றினால், இது ரெக்கார்ட் ஸ்பேஸ்ங்கிறதுனால அவர்கள் கேட்க தவறிய விஷயங்கள் எல்லாமே நமது ரெக்கார்ட் ஸ்பேஸ்ல வந்து கேட்டுக்குவாங்க. நம்ம சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல இருக்கிறாங்க. 10 மணிக்குள்ள அடுத்த மீட்டிங் இருக்கிறதாகவும் நம்ம கிட்ட தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில சிறப்பு விருந்தினர் அவர்கள் அவர்களுடைய உரையை ஆற்ற அன்போடு அழைக்கிறேன். அவங்க உரையை முடித்தவுடன் நமது தோழர்கள் வந்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேட்பாங்க. அதற்கும் நம்ம சிறப்பு விருந்தினர் அவர்கள் அதற்கான பதிலை அளிப்பார்கள். ஒரு ஒரு மிக சிறப்பான கலந்துரையாடலாக இருக்குங்கிறதுல எவ்வித ஐயமும் இல்லை. இதை ஏற்பாடு செய்த இதற்கு நமது சிறப்பு விருந்தினருக்கு அழைத்து வந்து இதற்கான ஏற்பாடுகளை செய்த நமது ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவி திருமதி சுபத்ரா தேவி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு எல்லா ஊக்கம் அளித்து வருகின்ற நமது மாநில தலைவர் சசிகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சகோதரி அவர்களை அன்போடு இந்த சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். நன்றி தோழர். நான் பேசுறது கேக்குதுங்களா? தெளிவா இருக்கா? தெளிவா இருக்கு சகோதரி. சரிங்க, ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் தோழர் சுபத்ரா அவர்களுக்கும், அந்த சங்கத்தின் நிர்வாகிகள், அப்புறம் இங்க கூடியிருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் என்னோட முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இணையவழி பயிலரங்கம் உணவும் பெண்ணும் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நீங்க ஏற்பாடு செய்திருக்கிற இந்த பயிலரங்கம் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் கருதுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்விதா சர்மா அறிமுகப்படுத்துறப்ப தோழர் சொன்னாரு, அவங்க ஒரு 23 வயது பெண், அவங்க தற்கொலை செய்து கொண்டாங்க ஞாயிற்றுக்கிழமை அன்று டெல்லியில. அது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை நாடு முழுக்க ஏற்படுத்தி இருக்கு. என்னன்னா, நிறைய பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. பெண்களோட தற்கொலைங்கிறது, பெண்களோட இறப்புங்கிறது
மிக ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக ரொம்ப அது வந்து இப்ப எப்படி சொல்றது, ஒரு க்ரூயலா அத நார்மலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இவங்களோட தற்கொலை ஏன் இவ்ளோ கவனம் பெறுது அப்படின்னா, அவங்க எழுதி வச்சிருக்கிற அந்த தற்கொலை குறிப்பு, நீங்க வந்து சமைச்சு வச்சிருக்கேன், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது. அப்புறம் வந்து நான் வந்து ஒரு அ மெய்டு அ வொர்க்கர் அப்படின்னு சொல்றது. அப்புறம் வந்து எல்லாத்துலயும் நான் செய்ற எல்லாத்துலயும் அவரு குறை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றது. இப்படி நெறைய வந்து தனக்கு ஏற்பட்ட ஒரு விரக்திய வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க தற்கொலை நோட்ல. அதுல முக்கியமா வந்து நான் சமைச்சு வச்சிருக்கேன், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு கணவருக்கு எழுதினது வந்து அ ரொம்ப வந்துட்டு நமக்கு வந்து தொந்தரவு படுத்தக்கூடிய ஒரு சொற்களாக இருக்கு. இப்ப அத ஒட்டி உணவும் பெண்ணும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு கலந்துரையாடல் நடத்தப் போறோம். இப்ப இந்த உணவும் பெண்ணும் அப்படின்னு அந்த தலைப்பு கேட்ட உடனேயே எனக்கு முதல்ல தோணுனது வந்து தந்தை பெரியார் அவர்களோட கூற்று. பெண்ணை வந்துட்டு பெண்ணிடம் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகத்தை கொடுங்கள் அப்படின்னு சொன்னாரு. நம்ம புத்தகத்த குடுத்துட்டோம். ஆனா கரண்டிய பிடுங்கி இருக்கோமா அப்படின்னா இன்னும் இல்ல. அப்ப அந்த உணவு அப்படிங்கிறது பெண்ணோட முழு பொறுப்பாக இன்றைக்கும் வீடுகள்ல வந்துட்டு இருக்கு. பெண்கள் வந்து எல்லா வீடுகளையும் பெண்கள் தான் சமைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆண்கள் அந்த நேரத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மொத்த குடும்பமும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அப்படி உட்கார்ந்து சாப்பிடுறப்ப அந்த ஆண்களுக்கு அந்த உணவு பத்தின எந்த ஒரு உணர்வுமே இல்ல. என்னமோ அப்படியே மாய கம்பளத்துல அது பறந்து வந்து அங்க இருக்கிற மாரி அவங்க ஒரு உணர்வோட அதுக்கு உரிய மரியாதை, அத செஞ்சவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லாம அவங்க பாட்டுக்கு உன் வேலை நீ இத செய்யணும் அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த சமையல்ங்கிறது அந்த பெண்ணின் பொறுப்பு அப்படின்னு காலங்காலமாக கட்டமைக்கப்பட்டது வந்து இன்னைக்கு வரைக்கும் அது உடைக்கப்படவே இல்லைங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். எல்லா இடத்துலயுமே ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டா அதுல பெரும்பாலும் அம்மா, மனைவி, சகோதரி இவங்க தான் சமைக்கிறாங்க. ஆண்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி படிச்சுட்டாவாவது இந்த நிலைமை மாறிராதா அப்படின்னு பார்த்தா, இல்ல. படிச்சதுக்கு அப்புறமும் இந்த நிலைமையில எந்த மாற்றமும் இல்ல. அப்படியே தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அ என்ன அப்படின்னு பார்த்தா, படிச்ச பெண்ணாக வேலைக்கு போற பெண்ணாக இருந்தா, வீட்ல நீ சமையல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்றது. வீட்ல இருக்கிற பெண்ணா இருந்தா, வீட்ல தானே இருக்கிற. அப்போ நேரத்துக்கு எனக்கு சூடா சமைச்சு போடுன்னு அந்த வேலைய குடுக்கறது. அப்படிங்கிறத அவளோட எழுதப்படாத அந்த கடமை அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணோட தலையில தான் நிர்பந்தமாக சுமத்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த படித்த பெண்கள் அவங்க வந்துட்டு ஏன் இந்த சமையல் வேலையில இருந்து விடுபடவே முடியல? ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமாவே இந்த சமுதாயம் பார்க்கல. அது ஒரு சமையல் தானே! அது ஈஸியா பண்ணிர்லாம்ல. அது என்ன அவ்ளோ பெரிய விஷயமா? அப்படின்னு சொல்லிட்டு பொது ஊடகங்கள் நம்மளது இன்னும் ஆணாதிக்க சமுதாயமாக தான் இருக்குது. அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க எல்லாருமே அத ஒத்துக்குவீங்கன்னு நெனைக்கிறேன். அப்ப இந்த ஆணாதிக்க சமுதாயத்தோட அந்த கூற்ற, சமையல் ஒரு பெரிய வேலையா? அப்படிங்கிற அந்த கூற்ற ஊடகங்கள் உட்பட, திரைப்படங்கள் உட்பட எல்லாமே வந்துட்டு அத நார்மலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ப பத்திரிகைகள்ல எப்படி வந்து விதவிதமாக சமைக்கிறது அப்படின்ட்டு சமையல் குறிப்புகள் வெளியிடுறது. அது எல்லாமே பெண்கள நோக்கி தான் இருக்கும். நீங்க வந்து வேலைக்கு போற பெண்களா, உங்களுக்கான சிறப்பு சமையல் குறிப்புகள். நீங்க இந்த வேலையெல்லாம் நீங்க முதல்லயே செஞ்சு வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சமையல செஞ்சு முடிச்சுட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படின்னு தான் ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்கு. இப்ப Instagram வந்துருச்சு, நவீன சமூக ஊடகங்கள் வந்துச்சு. அதுல ரீல்ஸா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெசிபீஸ் ரீல்ஸ் போடுறாங்க. நான் என் குடும்பத்துக்கு இப்படியெல்லாம் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதுக்கு பெண் வந்து அவ பலியாகிறது அப்படிங்கிறது, அது அடுத்த டாபிக்கா பேசலாம். முதல்ல இவங்க சமுதாயம் என்ன நிர்பந்திக்குது அப்படின்னா, சமையல் உன் பொறுப்பு நீ பண்ணிதான் ஆகணும். அத செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போகணும். உன் சம்பளமும் எனக்கு வேணும். இப்ப அன்விதா சர்மாவோட இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா, அவர் வந்து கணவர் வந்து மருத்துவர். இவங்க வந்து ஒரு கேந்திரிய வித்யாலயால டீச்சரா இருக்காங்க. அப்ப 2 பேருமே நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்க. ஆனாலும் வீட்ல இவங்க தான் சமைக்கணும் அப்படின்னு அவங்க வீட்ல வந்து குடும்பம் வந்து நிர்பந்தப்படுத்தி இருக்கு. அதனால 3 வேலையும் அவங்க செஞ்சுட்டு தான் மத்த தன்னோட வேலைக்கு போகிறதோ, செய்யறதோ. அப்ப நான் வேலைக்கு போமாட்டேன். லைக் நான் எதுக்கு அப்படி வேலைக்கு போகணும்னா, அந்த சம்பளமும் வேணும் குடும்பத்துக்கு. சமையலும் செய்யணும், இந்த சம்பளமும் வேணும். அப்ப சம்பளத்திலயும் அவங்க குறியா இருக்காங்க. பெண்ணோட வேலை பளுவ பகிர்ந்துக்கிறதுக்கு குடும்பத்தினர் யாரும் முன் வர்றதும் இல்ல. அப்ப இந்த படித்த பெண்களுக்கு வர்ற இந்த இரட்டை சுமை இருக்குல்ல, இது இது எத்தன காலத்துக்கு இப்படி தொடரும் அப்படின்னு தெரியல.
அப்படி சமையல் பெண்களை தான் கொண்டாடுற ஒரு மனநிலையும் இந்த சமுதாயத்துல தொடர்ச்சியா நம்ம இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க இன்டர்வியூல நீங்க கவனிக்கலாம். ஒரு பெண் வந்து பெரிய சிஇஓவா இருக்காங்க, ஒரு தொழிலதிபரா இருக்கிறாங்க, ஒரு புகழ்பெற்ற ஒரு அரசியல் தலைவராக இருக்காங்க, ஒரு மாநில அமைச்சராக இருக்காங்க, இல்ல மத்திய அமைச்சராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட எடுக்கிற பேட்டிகள்ல சர்வசாதாரணமா நீங்க வீட்டுல சமைப்பீங்களா அப்படின்னு கேள்வி வரும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி மதிப்பிற்குரிய கனிமொழி எம்பி அவர்கள் வந்து அவங்க கிட்ட கேள்வி கேட்டப்ப அவங்க திருப்பி கேட்டாங்க, எங்க அப்பாட்ட நீங்க இந்த கேள்வியை கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சோ அது வந்து வைரல் ஆச்சு. அப்ப இது தொடர்ச்சியாக அந்த பெண்ணை நீ எவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு போனாலும் சரி நீ வீட்டுல சமைப்பியா, அதாவது சமூகம் வந்து உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கு, நீ வீட்டுல வந்து சமைச்சு எல்லாரையும் கவனிச்சதுக்கு அப்புறம் தான் நீ இங்க வந்து செய்யணும், அத முதல்ல முடிச்சிட்டியா அப்படின்னு அறிமுகம் இல்லாதவர்கள்லாம் கேட்கிறதும் ரொம்ப சர்வசாதாரணமா நடந்துகிட்டே இருக்குது. அப்ப அந்த அப்படி சமைக்கிற அப்படின்னு சொல்ற பெண்ண பாருங்க, இவங்க எவ்வளவு பெரிய ஆளு ஆனாலும் வீட்டுல சமைக்கிறாங்க அப்படின்னு கொண்டாடுவதும், சமைக்கல நானு என்னால சமைக்க முடியாதுன்னு எந்த பெண்ணாவது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அப்படி உயர் பொறுப்புல இருக்கிற பெண்கள்லாம் பெரும்பாலும் அந்த கேள்வியை தவிர்த்துருவாங்க. இல்லாட்டி நான் செய்யற மட்டன் குழம்பு என் குடும்பத்துல எல்லாருக்கும் பிடிக்கும், இல்ல நான் செய்யற கத்திரிக்காய் காரக்கறி என் குழந்தைகளுக்கு வந்து கத்திரிக்காய் காரக்கறினா என் குழந்தைகளுக்கு உயிர் அப்படின்னு எல்லாம் பதில் சொல்றத நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம். இந்த கேள்விய வந்து ஒரு ஆண் கிட்ட கேட்பாங்களா? ஒரு ஒரு ஆண் சிஇஓவா இருக்கிறாரு, ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காருன்னா நீங்க வீட்டுல சமைப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்களா? இல்ல, கேக்குறது இல்ல. அப்ப சமையல்ங்கிறது பெண்ணோட பொறுப்பு தான், அதை நீ செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு மறைமுகமா சமூகமும் சரி ஊடகங்களும் சரி வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த சமையல்ல பெண்ணுக்கான விருப்பம் அப்படிங்கிறது கேள்விக்கே இடம் இல்லை. எனக்கு சமைக்க பிடிக்கல அப்படின்னு எந்த பெண்ணும் சொல்லிட முடியாது. நீ எல்லாம் ஒரு தாயா, நீ எல்லாம் ஒரு நல்ல மனைவியா, நீ எல்லாம் ஒரு மருமகளா அப்படின்னு கேள்வி கேட்டு அவங்கள காலி பண்ணிடுவாங்க. அப்போ விருப்பம், நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா என்னால சமைக்க முடியாதுன்னு எந்த பொண்ணாலையும் சொல்லவே முடியாது. அந்த சமையல்ல இருந்து அவங்களால விடுபடவே முடியாது. சரி, எனக்கு வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து ஒரு சமையலுக்கு ஒரு ஆளை வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பெண் சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா குடும்பம் மொத்தமும் சேர்ந்துட்டு அதுக்கு எதிரா நிப்பாங்க. இதுல வந்து படித்த குடும்பம், நடுத்தர குடும்பம் எல்லாமே வந்து அடக்கம்தான். அவங்க ஒரு ஒரு மேல்தட்டு குடும்பமா இருந்தாலும், அந்த மருமக டாக்டராவே இருந்தாலும், என்ஜினியராகவே இருந்தாலும், வீட்டுல மருமக தான் சமைக்கணும். அதுதான் வந்து குடும்பத்திற்கு நல்ல, அதாவது அந்த உணர்வு பூர்வமா அன்பை குட்டி சமைக்கிறது தான் குடும்பத்தினோட ஆரோக்கியத்திற்கு நல்லது, குடும்பத்துக்கு அதுதான் வந்துட்டு சிறப்பானது அப்படின்னு சொல்லி அவங்கள சமைக்க வைக்கிறது தான் நடக்குது. இல்ல ஒரு வேலைக்கு நான் ஆள் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்படியெல்லாம் எங்க சமையல் அறையில வெளியாட்களை விட மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ற கூற்றுல ஜாதியமும் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இதுல என்ன அப்படின்னா, யாரு சமைக்கிறாங்க அப்படிங்கிற வீட்டுல முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் வந்து அங்க சமைக்கிறாங்கன்னா அவங்க எந்த ஜாதியை சேர்ந்தவர், அவரை வீட்டுல புழங்க விடலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுல எல்லாத்துலயும் ஜாதியம் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதனாலேயே வந்து வேற ஆட்களை நாங்க சமைக்க விட மாட்டோம். ஏன்னா அவங்க அதுக்கு வந்து காரணம் பலவிதமாக சொல்லுவாங்க. அவங்க வந்து எங்க டேஸ்டுக்கு அவங்களுக்கு சமைக்க தெரியாதுங்க, ஒரு நாள் அவங்க வரலைன்னா எங்களுக்கு கஷ்டமாயிடும், அப்புறம் எங்க வீட்டுல நாங்க சமைச்சாதான் பிடிக்கும், எங்க வீட்டு பெண்கள் சமைச்சாதான் எங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால மற்ற வேலைகள்லாம் செய்வதற்கு வசதிக்கு ஆள் வச்சிருப்பாங்க. ஆனா சமையல்ங்கிறது பெரிய வீட்டு மருமகளா இருந்தா கூட அவங்களோட பொறுப்பு தான் அப்படிங்கறத ரொம்ப பெருமையாக பேட்டிகளில் சொல்லுவாங்க. இப்ப இது என்ன மாதிரியான மனநிலை இது? இந்த ஜாதியம் அப்படின்னு சொல்றப்போ சத்துணவு கூடம், அதுல வந்துட்டு யார் சமைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் தான் சமைக்கிறாங்க. அப்ப அந்த பெண் ஒரு வந்துட்டு பட்டியலினத்தை சேர்ந்த பெண் அப்படின்னா அவங்க சமைக்க கூடாதுன்னு ஒரு பெரிய ஒரு கலாட்டாவே நடந்தது. அவங்கள அந்த இதுல வந்துட்டு வேலை செய்ய விட மாட்டோம், அவங்க சமைச்சா எங்க மற்ற வந்துட்டு ஜாதியினர் வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப பட்டவர்த்தனமாக இதுல ஜாதியம் வந்துட்டு எவ்வளவு தூரம் இதுல பங்காற்றுது அப்படிங்கிறது இந்த ஒரு இன்சிடென்ட்ல தெரிஞ்சுக்கலாம். இதுவே வீட்டுல வெளியில தெரியாது, ஆனா காரணங்கள் இப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு எங்க டேஸ்டுக்கு வந்து செய்ய தெரியாதுங்க, அதனால இல்ல எங்க எங்க ஜாதி ஆட்களை சமையலுக்கு நாங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஏதோ விதத்துல அவங்க வந்து சொல்லிடுவாங்க. இப்ப அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லாம வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்ற விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான பதில் கொடுக்கப்படும்.
இதுல இன்னும் மோசமானது என்னன்னா, பெண்ணுக்கே அந்த சமையல்ல ஒரு உணர்வு பூர்வமான பிணைப்பை வந்து இந்த சமுதாயம் ஏற்படுத்தி வச்சிருக்கு. எனக்கு வந்துட்டு சமைக்கிறது பிடிக்கும். ஆனா எனக்கு டைம் இல்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் விரும்பி தான் செய்யறேன் அப்படின்னு நெறைய பெண்கள், ரொம்ப பெரிய பொறுப்புல வேலைக்கு போற பெண்களும் சரி, நல்லா சம்பாதிக்கிற பெண்களும் சரி, நல்லா படிச்சிருக்கிற பெண்களும் சரி, சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் நீங்க ஒரு ஆள வச்சுக்கலாம்ல, உங்களுக்கு வசதி இருக்குல்ல. இல்ல, இல்ல, என் கையால நான் செஞ்சு குடுத்தாதான் என் குழந்தைங்களுக்கு திருப்தியா இருக்கும். எனக்கும் திருப்தியா இருக்கும். என் கணவருக்கு என் கையால செய்யணும். எனக்கு ஒரு மாமனார், மாமியாருக்கு நான் சமைச்சாதான் அவன் பிடிக்கும். அப்படின்னு அவங்களே ஒரு மூளைச்சலவைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, இது வந்து உணர்வுபூர்வமா நான் செய்யற விஷயங்கள்னாலதான் என் குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு. அப்ப இதுல இந்த இந்த பிணைப்புங்கிறத பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு மூளைச்சலவை தான். ஆஹ் உன் குடும்பத்துக்கு ஆத்மார்த்தமா நீ செய்யற அப்படிங்கிறது. ஆண்களோட சமையல்ல இந்த உணர்வு, இந்த ஆத்மார்த்தம் எதுவுமே வர்றது இல்ல. அவங்க ஒரு பிரியாணி செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க நான் இதெல்லாம் போட்டு செஞ்சேன், அவ்வளவுதான், நல்லா வந்துச்சுன்னு. இவங்க வந்து பெண்கள் சொல்றது பாத்தீங்கன்னா, ரொம்ப உணர்வுபூர்வமா அன்பை கொட்டி, நான் இப்படி வரணும்னு செஞ்சேன், அப்படி வரணும்னு செஞ்சேன்னு அதுல நிறைய டிராமடைஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த உணர்வு விட்டு போயிடக்கூடாது. அந்த விட்டு போயிட்டு பெண் வந்து அதை லெட் கோ பண்ணிட்டா அப்படின்னா, அவளை திரும்ப சமையல் அறைக்குள்ள நுழைய வைக்க முடியாது அப்படிங்கிறதுல இந்த சமுதாயம் வந்து ரொம்ப குறியாக இருக்கு. அதனால உன்னோட கைமணம் யாருக்காவது வருமா? உன்னோட கைப்பக்குவம் யாருக்காவது வருமா? உன் கையால ஒரு ஒரு சின்ன ரசம் வச்சு குடுத்தா கூட அது அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இத நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அப்ப காலங்காலமா அது வந்து உன் மாதிரி யாரும் செய்ய முடியாது. நீ எவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு போனாலும் இதை கைவிட்டுறாத அப்படிங்கிறத மறைமுகமாக இந்த சமுதாயம் வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ இதெல்லாம் வந்துருச்சுல்ல. அப்ப ஒரு பெண் வந்து ஒரு கூட்டத்துக்கு போறாங்க. இப்ப வந்துட்டு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகுறாங்க. குழந்தைங்க வீட்ல பசியா இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றாங்க. ஸ்விக்கியோ, சொமேட்டோவோ அவங்க இருக்கிற இடத்துல இருந்து எங்க தோழி அப்படி செய்வாங்க. ஆர்டர் பண்ணி அவங்க சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறத உறுதி பண்ணிட்டு தொடர்ச்சியா கூட்டத்துல கலந்துக்குவாங்க. அப்ப அதையும் வந்து பகடி செய்கிற, ஒரு இழிவாக பேசுகிற சமுதாயமாக தான் நம்மளோட சமுதாயம் இருக்கு. ஐயையோ! அதெல்லாம் வந்துட்டு என்ன எண்ணெயில செஞ்சிருப்பாங்களோ? அதெல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி குடுத்தா அவங்களோட ஆரோக்கியம் என்ன ஆகுறது? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அப்படின்னு சொல்ற இவங்க யாருமே அவங்களோட உதவிக்கு போறவங்க கிடையாது. ஒரு ஆண் வந்து வீட்ல இருக்காரு அப்படின்னா, அவரு வந்து வெளியில போறாரு அப்படின்னா, குழந்தைகளோட சாப்பாட்டையோ, உணவுக்கான பொறுப்பையோ, இல்ல குடும்ப உறுப்பினர்களுக்கான பொறுப்பையோ, எத பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்ல. அவர் பாட்டுக்கு நான் வெளிய போறேன்ட்டு போயிட்டு வரலாம். ஆனா ஒரு பெண் வந்து இந்த மாரி வெளிய போணும்னா, நேரத்துக்கு திரும்பி வரணும். அப்படி வர முடியலன்னா, குழந்தைங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க? அது உட்பட எல்லாத்தையுமே அவங்க கவனிச்சு தான் செய்ய வேண்டியதா இருக்கு. சோ இத வந்துட்டு ஒரு ஒரு சங்கிலி மாரி பெண்ண வந்து கட்டி போட்டிருக்கு. அப்ப இந்த சமையல்ல இருந்து அவங்க விடுபட்டுட்டாங்கன்னா, அவங்க எந்த நேரத்துக்கு போனாலும், எந்த நேரத்துக்கு வந்தாலும் பிரச்சனை கிடையாது. அப்ப அவங்கள எது வந்துட்டு வீட்டோட பிணைச்சு அவங்கள வைக்க முடியும் அப்படின்னா, உன் சமையல் தான். உன் சமையல் தான் குழந்தைகளுக்கு பிடிக்கும். உன் சமையல் தான் குடும்பத்தினருக்கு பிடிக்கும். அந்த சமையல நீ டயத்துக்கு செஞ்சு குடுக்கணும். அதுக்காக நீ எங்க போனாலும் அந்த நேரத்துக்கு வரணும். அப்படிங்கிற மறைமுகமான ஒரு வலியுறுத்தலும் அதுல இருக்கு. குடும்பமாக சேர்ந்து சமைப்பது. இப்போ வந்து வசதி இருக்கிறவங்க சமையலுக்கு உதவியாளர வச்சுக்கலாம். சோ அதுலயும் என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஜாதியம் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத நான் சொன்னேன். இன்னொன்னு குடும்பமாக சேர்ந்து சமைப்பது அப்படிங்கிற பழக்கமே நம்ம நாட்டுல இல்ல. ஒரு சமையல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணு தான் கஷ்டப்படுவாங்க. அதுக்கு என்ன நாளைக்கு என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத முன்னத்த நாளே மாவு இருக்கா? தோசை போடணுமா? இட்லி போடணுமா? சப்பாத்தி செய்யணுமா? அப்படின்னா கோதுமை மாவு அரைச்சது இருக்கா? அத ரெடி பண்ணி வச்சிருக்கோமா? இல்ல சட்னி செய்யணும்னா தேங்காய் இருக்கா? வெங்காயம், தக்காளி எல்லாம் இருக்கா? இதுக்கான எல்லா வேலைகளையும் அந்த பொறுப்பையும் எடுத்துக்கிறது அந்த பெண் தான். அப்படி அத செய்யறப்ப அது குடும்பத்துக்கு கொஞ்சம் டெலிகேட் பண்ணணும். அவங்களும் சேர்த்து அவங்களையும் சேர்த்து ஒரு குடும்பமாக சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை ஏன் நம்ம உருவாக்கல? குழந்தைகளுக்கு இந்த வேலையை நீ ஒரு நேரம் இந்த இந்த வேலையை நீ செஞ்சிரு அப்படிங்கிறதுக்கு இணையற ஒரு வேலை செய்ய சொல்றது இந்த மாதிரி ஆஹ் இது வந்து உதவுறாங்க நிறைய குடும்பங்கள்ல அப்படின்னு சொல்றாங்க. அது ஓகே தான். சரி, கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு, குடும்பத்துல உதவுறாங்க பெண்கள் சமையல் செய்யறப்ப. ஆனா பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த பொறுப்பை எப்ப எடுத்துக்க போறாங்க? உதவியோட மாத்திரம்தான் நிறுத்துறாங்க. இப்ப ஒரு ஒரு இணையர் இருக்காரு, என் தோழிக்கு வந்து அவங்க இணையர் காலையில சமையல்ல உதவி செய்வார். அப்ப ஒரு நாள் தோழி வந்து அலுவலகத்துக்கு லேட்டா வந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், என்ன ஆச்சு அப்படின்னா, நேத்து அவருக்கும் எனக்கும் சண்டை. இன்னைக்கு அவர் எனக்கு உதவி செய்யல. அதனால நானே எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா போச்சு. அதனால லேட் ஆச்சுன்னு.
அப்போ கணவருக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு சண்டை வந்துருச்சு அவரோட அப்படின்னா அவரு உதறிட்டு போயிடலாம். ஏன்னா இது உன் பொறுப்பு. ஏதோ நான் பாவம் பார்த்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப நீ என் கூட சண்டை போட்டேன்னா அந்த உதவி உனக்கு கிடைக்காம போயிடும். சரி, இந்த பெண் யாருக்காக சமைக்கிறாங்க? இந்த பெண் வந்து குடும்பத்துக்காக தானே சமைக்கிறாங்க. தனக்காக ஒண்ணும் சமைக்கல இல்ல. அந்த புரிதல் ஏன் வந்து அந்த ஆணுக்கும் அந்த குடும்பத்திற்கும் இல்ல? இவ்ளோ கஷ்டப்பட்டு குடும்பமா செய்யற அந்த கலாச்சாரத்தை நம்ம ஏன் உருவாக்கல? இப்ப ஒரு குழந்தைக்கு இந்த வேலை, வந்து இணையருக்கு இந்த வேலை அப்படிங்கிறத நம்ம வந்து உருவாக்கவே இல்ல. தனியா அது பெண்ணோட தலையில தான் அவ்வளோ பொறுப்பையும் நம்ம சுமத்தி வச்சிருக்கோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சமையல் பண்றாங்கல்ல, இது வந்து அவங்களுக்கு பிடித்த உணவாக இருக்குதா அப்படின்னு கேட்டா அதுலயும் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. என்ன அப்படின்னா, கணவருக்கு பிடித்த உணவு செய்வாங்க, குழந்தைங்களுக்கு பிடித்த உணவு செய்வாங்க, மாமனார் மாமியாருக்கு பிடித்த செய்வாங்க. ஏன் உங்களுக்கு பிடிச்சது செய்யல அப்படின்னா, இவ்வளவுக்கு அப்புறம் நான் எங்கப்பா எனக்கு பிடிச்சது செய்ய டைம் இருக்கு. எனக்கு எனர்ஜியே போயிடுச்சு. போதும் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ செஞ்சு குடுக்குறேன். நான் அதையே சாப்பிட்டுட்டு போறேன். அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. நெறைய பெண்கள் வந்து தனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறத கூட எக்ஸ்ப்ளோர் பண்ண தயாரா இல்ல. வெளியில போனா பிரியாணி சாப்பிடுறது, இல்ல அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நான்வெஜ் ஐட்டமோ, இல்ல வெஜ் ஐட்டமோ சாப்பிடுறது அப்படின்னு செய்வாங்களே ஒழிய, உங்களுக்கு என்ன பிடிக்கும் வீட்ல? நீங்க என்ன மாரியான உணவு செஞ்சுக்குவீங்க அப்படின்னு கேட்டா, நெறைய பெண்களால அத பதில் சொல்ல முடியல. ஏன்னா தனக்கான விருப்பத்தையே ஒரு உணவுல அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்ல. இது வந்து ஒரு நடுத்தர வர்க்க பெண்கள், அப்புறம் மேல்தட்டு பெண்கள் அவங்க கிட்ட எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அடித்தட்டு பெண்களுக்கு சமையல் அப்படிங்கிறது, அது ஒரு குடும்பம் சார்ந்த வேலையாக தான் இருக்கு. அவங்க ரொம்ப இதுக்கெல்லாம் மெனக்கெடுறது இல்ல. அ அ நடுத்தர வர்க்க பெண்கள் மாரியோ, மேல்தட்டு பெண்கள் மாரியோ, அவங்க என்னன்னா போற இடத்துல என்ன கிடைக்குதோ வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க. இல்ல மொத்தமா ஒரு ஒரு சோறு வச்சு, ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. சோ அப்படிதான் அவங்க வந்து அத டீசென்ட்ரலைஸ் அவங்கள அறியாமயே அவங்க வாழ்க்கை நிலையில அத டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. உடைச்சிருக்காங்க. அதன் மேல கட்டமைக்கப்பட்டிருக்கிற புனிதத்த உடைச்சிருக்காங்க. போற இடத்துல என்ன கிடைக்குதோ வாங்கி அம்மா கேண்டீன்ல சாப்பிடுறது, மத்த இடத்துல சாப்பிடுறது அப்படிங்கிறது தான் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வந்தா ஆணும், பெண்ணும், குழந்தைங்களும் எல்லாருமே சேர்ந்து சமைப்பாங்க. சோ அப்படியான ஒரு கலாச்சாரத்த நம்ம பார்க்க முடியுது. ஆனா அதுவும் சத்தான ஒரு விஷயமா இருக்குதா அப்படிங்கிற கேள்வி அடுத்து எழுப்ப வேண்டியதா இருக்கு. இப்ப இந்த 3 மேல்தட்டு, நடுத்தர வர்க்கம், கீழ்த்தட்டு பெண்கள் இவங்க 3 தரப்பினரையும் பார்த்தீங்கன்னா, தான் வீட்ல அவங்க தான் காலங்காலமா சமைக்கிறாங்க. ஆனா இந்த நாட்டுல வந்து இன்னும் ரத்த சோகை இருந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த பெண்களுக்கு சத்தான உணவு கிடைக்குதா? அவங்க உருவாக்குற ஒரு சமையல்ல அவங்களுக்கு சத்துக்கள் எல்லாமே கிடைக்குதா? ஆஹ் கிடைக்கிறது இல்ல. கிடைச்சிருந்ததுன்னா இன்னைக்கு ரத்த சோகையை நம்ம ஒழிச்சிருப்போம். ரத்த சோகையால இன்னும் பெண்கள் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இளம் பெண்களும் சரி, கருவுற்ற பெண்களும் சரி, வயதான பெண்களும் சரி, அவங்களுக்கு ரத்த சோகையால பாதிப்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப ஏன் அவங்க செய்யற அந்த சமையல்ல, சத்தான சமையல்ல இவங்களுக்கு பங்கு இல்ல? அப்போ தான் செய்யற சமையல்ல முதல்ல குழந்தைங்க, கணவர், ஏன்னா அவர்தான் வேலைக்கு போயிட்டு வர்றாரு. இவங்க வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அவர்தான் சம்பாதிக்கிறவரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன லாஜிக்ன்னு தெரியல. அப்படி இருந்தா அந்த சத்தான உணவுப் பொருள் எல்லாம் அவங்களுக்கு தான் போகும். மீதி இருக்கிறது தான் இவங்க சாப்பிடுறாங்க. சோ தனக்கான முன்னுரிமை குடுத்து தனக்கு விருப்பமான உணவை சமைக்கிறார்களா அப்படின்னு கேள்வி எழுப்புனா அதுவும் இல்ல. அவங்க சாப்பிடுற உணவு சத்தான உணவாக இருக்கா அவங்க சமைக்கிறதுல அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல. ஏன்னா அதுல இருக்கிற ஒரு முட்டையோ, பாலு, தயிர், நெய்யி, ஒரு மட்டன் துண்டு, ஒரு மீன் பொரிச்சது, இது எல்லாமே குழந்தைகளுக்கு, கணவருக்கு அப்படி குடுத்துட்டு, இவங்க மீதி இருக்கிற குழம்பையோ, வேற ரசத்தையோ வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து தன் உடல் ஆரோக்கியத்திற்கு அந்த சமையலால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அந்த பெண் உடலுக்கு அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லதான். அப்புறம் உணவு முறை. நம்ம நாட்டு உணவு முறை ஏங்க இவ்வளவு சிக்கலானதாக இருக்கு? அதாவது பெருமையா வேற சொல்லிக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. காலையில வந்து நம்ம வந்து தோசை, இட்லி, இடியாப்பம் இப்படி எல்லாம் சமைச்சுக்கிட்டு, மதியம் அது காலையில உணவு சாப்பிட்டு முடிச்ச உடனே மதியத்துக்கு சமையல் ஆரம்பிச்சுருவாங்க பெண்கள். வேலைக்கு போற பெண்கள்னா, அது காலையில மதியத்துக்கு சேர்த்து செஞ்சுருவாங்க. வீட்ல இருக்கிற பெண்கள்னா, சுட சுட அவங்க சாப்பிடணுங்கிறதுக்காக, மதிய சமையல காலை உணவு முடிச்சோனே ஆரம்பிச்சு, சாம்பாரு, ரசம், கூட்டு, பொரியல், அப்பளம் இத்தன வகைகளும் நம்ம சாப்பிடுறது. அதுக்கப்புறம் சாயந்தரம் டிஃபனுக்கு, அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு அப்படின்னு அதுக்கு வேற தனி சமையல். அப்புறம் நைட்டு டிஃபனு, சப்பாத்தி, உப்மா இந்த மாதிரியான விஷயங்கள். அப்ப நம்ம உணவு முறைய வந்து ஏன் இவ்ளோ காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கோம்? அதுல ரொம்ப பெருமை வேற படுறோம்.
நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன இருந்தாலும் எங்க வீட்ல துவையல் வந்து அம்மியில அரைச்ச மாதிரி இல்லைங்க, இந்த மிக்ஸி வந்ததுக்கு அப்புறம் டேஸ்டே போயிடுச்சும்பாங்க. இதுல அம்மியில அரைச்சு வேற செய்யணும்னு ஒரு கோஷ்டி கிளம்பி இருக்காங்க. பழைய காலம் மாதிரி எல்லாத்தையும் அரைச்சு ஊத்தணும், அரைச்சு விட்ட குழம்பு, அது அம்மியில அரைச்சு விட்ட குழம்பு, அம்மியில அரைச்ச துவையல், அம்மியில அரைச்ச சட்னி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது எல்லாமே வந்து திரும்ப திரும்ப பெண்ணுக்கான வேலை சுமையை தான் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்ப இந்த உணவு முறையிலேயே சத்தானதா நல்லா நமக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம ஏன் வந்துட்டு அத எளிமையாக்கல? ஒரு ஒரு ராகி கூழோ, ஒரு உளுத்தங்கஞ்சியோ, கம்மங்கூழோ வைக்கிறப்போ ஒரு துவையலை வச்சுட்டு அது சாப்பிடலாம். அதுல நமக்கு அவ்வளவு சத்துக்கள் வரும். ஆனா நம்ம இப்ப சாப்பிடுற உணவு முழுக்க பெரும்பாலும் கார்போஹைட்ரேட்டா இருக்கு. ரொம்ப நேரம் எடுத்து அதை எல்லாத்தையும் செய்ய வேண்டியதா இருக்கு. ஒரு புரதச்சத்து நிறைந்த உணவோ, ஒரு காய்கறிகள் அதிகமாக சேர்த்த உணவையோ அப்படி நம்ம சாப்பிடுறோமா அப்படின்னா, நம்ம வந்துட்டு சாப்பிடுற இட்லிலயும் சரி, மதியம் சாப்பிடுற இது ரைஸ்லயும் சரி, சோறுலயும் சரி, கார்போஹைட்ரேட் தான் அதிகமா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்ப அதனால வந்துட்டு இன்னுமே அதை நேரத்தை குறைத்து ஒரு சத்தான உணவாகவே நம்ம அதை தயாரிக்க முடியும். ஆனா அதை வந்து நம்ம யாருமே எடுத்து செய்ய தயாராக இல்லை. எங்க வீட்டு உணவு இது அவ்வளவு ருசியாக இருக்கும், இந்த காரக்குழம்பு அவ்வளவு ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ருசிங்கிறதே ஒரு மென்டல் கன்ஸ்ட்ரக்ட் தானே. நம்ம அதை வந்து எப்படி வேணா மாத்திக்கலாம். எனக்கு சத்தானதாக ஒரு பொருள் வந்து எனக்கு வேணும் உடம்புக்கு அப்படின்னா அது 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 வந்து நான் ருசின்னு அப்புறம் எடுத்துக்கலாம்ல. அது இல்லாம எங்க அம்மா சமைச்சது, எங்க பாட்டி சமைச்சது, அவங்க செஞ்ச உணவு தான் ருசி, என் ஒய்ஃப் இப்படி செஞ்சாதான் ருசி அப்படின்னே தொடர்ச்சியாக ஒரு மூளைச்சலவை செய்துகிட்டே வந்திருக்கோம். பெரியார் வந்து ரொம்ப அழகா சமுதாய சமையல் கூடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார். கம்யூனிட்டி கிச்சன். அவரோட கொள்கைகளை பத்தி நிறைய நம்ம வந்து திருப்பி திருப்பி பேசியிருக்கோம். இன்னைக்கு பெரியார் நமக்கு எவ்வளவு தேவைப்படுறார், பெண்ணுரிமை பத்தி எவ்வளவு எல்லாம் பேசியிருக்காங்க, குறிப்பா வந்து ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் அதெல்லாம் பத்தி பேசியிருக்கோம். ஆனா அதுலயுமே இந்த கம்யூனிட்டி கிச்சன் பத்தி யாருமே பேசுறது இல்ல. ஏன்? அதுல என்ன சிக்கல் இருக்கு? கம்யூனிட்டி கிச்சன் ஆரம்பிச்சா நீங்க நினைச்சு பாருங்க, காலையில எந்திரிச்ச உடனே ஒரு பெண் அந்த மொத்த குடும்பமே தயாராகி கீழே வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி கிச்சன்ல போய் டீ சாப்பிட்டுட்டு தன்னோட வேலைகளை பார்த்து ஒரு நாளிதழ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் காலை உணவு சாப்பிட்டு மதியத்துக்கும் கட்டி எடுத்துட்டு போற ஒரு குடும்பமாக இருந்தா எவ்வளவு வேலை சுமை வந்துட்டு மிச்சமாகும். அந்த பெண்ணோட ஆற்றல் வந்து முழுக்க முழுக்க தன்னோட பணிக்கும் சமுதாய பங்களிப்புக்கும் செலவழிக்க முடியும். அப்புறம் சாயந்தரம் வர்றாங்க, சமுதாய சமையல் கூடத்துல போய் சாப்பிடுறாங்க, வந்து இரவு நல்லா ஓய்வு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த அமைப்பு கேட்கறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா அந்த அந்த விஷயத்த வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா கூட நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணவே இல்லை. சமுதாய சமையல் கூடம் அப்படிங்கிறத, கம்யூனிட்டி கிச்சன் அப்படிங்கிறது அதை வந்து திருப்பி சொல்லவும் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த சமையல்ல இருக்கிற அந்த அந்த பெண் தானே செய்யறா, அவ செஞ்சுட்டு போகட்டும், அதை எதுக்கு பெருசா நம்ம பேசணும், அதனால நமக்கு ஒரு பாதிப்பும் இல்ல அப்படிங்கிற ஒரு ஆணாதிக்க மனப்பான்மை தான். அப்ப பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மூளைச்சலவையினாலையும் அவங்க திரும்ப செய்ய மாட்டேங்கிறாங்க. என்னன்னா என் குடும்பத்துல இந்த சாப்பாடு தான், இதுதான் நல்லா இருக்கும், இது எல்லாத்துக்குமே ஜெனரலைஸ் பண்ணா அது அது நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளேயே ஜாதியம் இருக்கு. அந்த சமுதாய சமையல் கூடத்துல யாரு சமைப்பாங்க, எந்த மாதிரியான சமையல் வரும், வெஜ்ஜா மீட்டா நான் மீட் ஈட்டர்ஸா, இப்படியான விஷயங்கள் இதுக்குள்ள எல்லாம் போய் ஒரு 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 எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்ல ஒரு பைலட் ப்ராஜெக்டா கூட சமுதாய சமையலறை எங்கேயுமே வந்துட்டு செய்யப்படல. தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கேயுமே தமிழ்நாட்டுல கம்யூனிட்டி கிச்சன் இருக்கிற மாதிரி தெரியல. ஈவன் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்ல கூட கிச்சன் இல்லாத வீடுகளோ இல்லாட்டி வந்து ஒரு சமுதாய சமையல் கூடமோ கம்யூனிட்டி கிச்சனோ வச்சு கூட அவங்க கட்டி அவங்க ட்ரை பண்ண மாதிரி எனக்கு தெரியல. சோ இந்த இந்த விஷயத்த வந்து சமையல் தானே, அது ரொம்ப எளிமையானது தானே அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்ப இதுல வந்து பெண்ணோட மொத்த உழைப்பும் அவளோட பல உரிமை சுரண்டல்கள் இருக்கு. அவ மொத்த உழைப்புமே வந்துட்டு இதுல வந்து அவ வந்து செலுத்துறா, வாழ்நாள் முழுக்க செலுத்துறா சமையலுக்காக. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓய்வு அப்படிங்கிறது இருக்கா? அப்ப வீட்டுல இருக்கிற பெண்ணுக்கும் சரி, வேலைக்கு போற பெண்களுக்கும் சரி, வேலைக்கு போயிட்டு வர்ற பெண்கள் ஒரு ஓய்வுக்கு அப்புறம், அதாவது 60 வயதுக்கு அப்புறம் வந்து அவங்க ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமும் சமைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வீட்டுல இருக்கிற பெண்களும் சமைச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு எப்ப ஓய்வு இந்த சமையல்ல இருந்து? இந்த கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியதா இருக்கு. அப்ப இது ஆண்களோட பங்கு என்ன?
அப்ப குழந்தைகளை வந்துட்டு எந்த வேலையிலயும் இப்படி ஈடுபடுத்தாம அப்படி வளர்க்கறது, இந்த சமையல் வேலைகள், குடும்ப வேலைகளை ஈடுபடுத்தாம வளர்க்கறது சரியா? இப்ப பெண்களோட உழைப்பை இந்த மாதிரி சுரண்டிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி அன்விதா மாதிரியான பெண்கள் ரொம்ப விரக்தி அடைஞ்சு எனக்கு போதும் அப்படின்னு நம்ம வந்துட்டு விலை மதிப்பில்லாத அவங்க உயிரை வந்துட்டு அப்படியே அவங்க இழக்க நாம வந்துட்டு அனுமதிச்சுட்டே இருக்க போறோமா? சோ இந்த கேள்விகள் எல்லாம் வந்து நம்ம தொடர்ச்சியா எழுப்ப வேண்டியதா இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ அதுல வந்து பணம் இருக்கு அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா டிவில வர்ற சமையல் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடுவர்களாக ஆண்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் யாருன்னா செஃப். அவங்க பெரிய செஃப்பா இருப்பாங்க. அப்ப இந்த செஃப் எல்லாம் வந்துட்டு ஆண்கள். ஏன்னா அதுல நிறைய சம்பளம் வரும். அவங்க எல்லாம் வந்துட்டு செஃப்ங்கிற அந்த பதவியை அவங்க வச்சுக்குவாங்க. ஆனா வீட்டுல சமைக்கிறது யாரு? வீட்டுல சமைக்கிறது எல்லாமே பெண்கள் தான். அந்த செஃப் எல்லாம் தனியா பேட்டி எடுக்கிறப்ப நீங்க கேட்டீங்கன்னா, ஆமாங்க என்ன நான் வந்து இப்ப ஹோட்டல்ல பண்ணாலும் வீட்டுல என் ஒய்ஃப் வைக்கிற மீன் குழம்புக்கு ஈடு இணையே இல்லைங்கம்பாங்க. என்னடா அவ்வளவு புகழ்றாரு இவ்வளவு பெரிய செஃப்ன்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு நுட்பமான அரசியல் இருக்கு. நான் இங்க வெளியில தான் சமைக்கிறேன். வீட்டுல என் மனைவி தான் சமைக்கிறாங்க. வீட்டுல எங்க அம்மா தான் சமைக்கிறாங்க. அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இவங்க சமைப்பாங்களா இருக்கும். ஆனா தொடர்ச்சியா வீட்டுல சமைச்சுக்கிட்டே இருக்கிறது என் மனைவியோ இல்ல அம்மாவோ அப்படிங்கிற ஒரு பெண் தான் அப்படிங்கிறத இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அந்த சமையல் அப்படிங்கிறத, அந்த கரண்டி அப்படிங்கிறத பெண்ணுக்கானதுதான் அப்படின்னு சமுதாயம் ஒரு நிர்பந்தமா அத வந்து ரொம்ப ஆணித்தரமா கட்டமைச்சிருக்கு. பெண்களும் அதுக்கு ஆட்பட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, எவ்வளவு பெரிய வசதியான வீடுகளா இருந்தாலுமே நான் செய்யற இந்த இந்த டிஷ் எங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்ற இன்டர்வியூல. அப்புறம் வந்துட்டு சரி, சில பெண்கள் கிட்ட நான் பார்த்திருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டு வேலையை செஞ்சுட்டு வேலைக்கு போறதுக்கு. சரி ஒரு சமையலுக்கு உதவியாளரை வச்சுக்கலாம் இல்லைன்னா அவங்க சரியும்பாங்களே ஒழிய அவங்களுக்கு மனசே வராது. ஏன்னா அதன் மூலமா கிடைக்கிற அங்கீகாரம். இப்ப ஒரு ஒரு சமையல் வச்சு அவர் சமையல்காரர் அவங்க அவங்க சமைச்சு கொடுக்குறாங்க. அது நல்லா இருக்குன்னு குழந்தைகளும் கணவரும் சொல்லிட்டா இவங்க டல் ஆயிடுவாங்க. ஏன்னா அதுலயும் ஒரு அங்கீகாரத்தை தேடுறாங்க. வெளியில பெரிய ஒரு ஒரு நிறுவனத்தோட தலைவரா இருப்பாங்க. ஒரு பெரிய வந்து அரசியல் தலைவரா இருப்பாங்க. ஆனாலும் வீட்டுல தான் வைக்கிற சாம்பார் தான் சூப்பர் அப்படிங்கிற அந்த இடத்த யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையும் பெண்கள் கிட்ட இருக்கு. அதையும் நம்ம ஒத்துக்கணும். சோ அத வந்து தீவிரமா நம்ம வந்து மறுபரிசீலனை செய்யணும். தோழியர்கள் கிட்ட நான் கேட்டுக்கிறது தான். போய் உங்களோட அங்கீகாரத்தை போய் கரண்டியில தேடாதீங்க அப்படிங்கிறதுதான். அதுக்கு வந்து நிறைய இடங்கள் இருக்கு. நம்ம வெளியில வந்து அவ்வளவு வேலைகள் செய்ய வேண்டியதா இருக்கு. பெண்ணுக்கு தோழமையான ஒரு ஒரு பொது வெளியை நம்ம கட்டமைக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு. சோ இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினைச்சது. அதுக்கப்புறம் கலந்துரையாடல்ல நம்ம நிறைய பேசலாம். வாய்ப்புக்கு நன்றி தோழர்களே. நன்றி மேடம். நீங்க வந்து ஒரு நியூட்ரிஷன் எல்லாமே இருக்கிறதுனால அந்த உணவுகளை பற்றி வந்து ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களையும் எடுத்துரைக்க முடிஞ்சிச்சு. எல்லா எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைத்து செஞ்சு ஒரு பெண்ணா இருக்கிறதுனால பெண்களுடைய குறைபாடுகளையும் உங்களுக்கு சொல்ல முடியுது. ஆனா வந்து நிறைய பிரச்சனைகள்ல தானாகவே போய் மாட்டிக்கொள்ளக்கூடியதும் பெண்களுடைய இயல்பா இருக்கிறதையும் நீங்க வந்து தெளிவா எடுத்துரைத்தீங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பெண்களை ரொம்ப அதிகமா அடிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு ஆட்படுத்துறதும் இன்னைக்கு வந்து மாமியாருங்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறது தான் பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைதான் இருக்குது. அது தான் எப்படி கஷ்டப்பட்டமோ அதே விஷயத்த வந்து உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்கு தோழர். நீங்க பேசுறது மருமகளுக்கும் எனக்கு மாத்திரம்தான் அப்படியா தெரியல. அது நிறைய இடங்கள்ல மாமனார் கூட மருமகளுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுல மாமியார்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட கொஞ்சம் ஹார்டா நடந்துக்கக்கூடிய சூழ்நிலைகளும் சில குடும்பங்கள்ல இருக்கிறத நம்ம பாக்குறோம். நீங்க வேற நமது தோழர்கள் நம்ம கிருத்திகா நம்ம சுபத்ரா மேடம் இருக்கிறாங்க. சுபத்ரா மேடம் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க, அல்லது நம்ம கிருத்திகா தரம் மேடம் இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை ஏதாவது எடுத்து வைங்க. கீதா மேடம் பேசுறத கேக்குறதுக்கே எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோ கிளியரா கிளாரிட்டியா பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது வரைக்கும் யோசிச்சே யாரும் பார்க்காத ஒரு ஆங்கிள் கூட அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அப்படியெல்லாம் யோசிக்கவே கூடாது, அந்த ஆங்கிள் எல்லாம் யோசிக்கவே கூடாது அப்படின்னு தான் நம்மள வந்து சின்ன வயசுல இருந்தே பழக்கப்படுத்தி
கடிவாளம் மாதிரி போட்டு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இதை இப்படிதான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனிங், மென்டல் கண்டிஷனிங் வந்து சின்ன வயசுல இருந்து இருந்துட்டே எதுவுமே இருக்கும். அந்த கேட்கலீங்களே. ஓ, நான் பேசுறது கேட்கலையா? கேக்குது கேக்குது மேடம். கேக்குது. மேடம் உங்களுக்கு கேட்கலையா? கீதா மேடம் உங்களுக்கு கேக்குதா? எனக்கு கேட்கலைங்க. இப்ப கேக்குது. யாரும் பேசினாங்களா இடையில? சுபத்ரா நான் மேடம் தான் பேசிட்டு இருந்தேன் மேடம். ஓ, அவங்க பேசுனது எனக்கு கேட்கலையே. ஓகே சுபத்ரா தோழர் மேடம், இப்ப பேசுறது கேக்குதா? நான் பேசுறது ஹலோ மேடம், சுபத்ரா மேடம் பேசுறது கேட்கலையோ? எனக்கு இல்ல கேக்குது. கேட்கலீங்களே. ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப ஓகே, நான் பேசல, அப்போ வேற யாராவது எனக்கு என்ன பேசலாம். பிரச்சனைன்னு தெரியலையே. வேற யாராவது பேசட்டும், நான் பேசல. ஓகே, தேங்க்யூ. கிருத்திகா மேடம், நீங்க கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க அல்லது கீதா பத்தி ஒரு அறிமுகம் சொல்லிடுறேன். ரொம்ப அவங்க முதல்ல அவங்களோட மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி, அது மூலமா தான் அவங்களோட பெரிய ஃபேன் ஆனேன். அவங்களோட தெளிவான பேச்சு, அவங்களோட உரைநடை எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி என்ன கூந்தலுக்கு அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிட்டு அதுக்கு வந்து நிறைய அவார்டுகளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது இரண்டுமே பெண்கள் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ரிஸ். ஸோ ஒரு பெண் இயக்குனரா அவங்களுக்கு நம்ம சார்பா எல்லார் சார்பாகவும் ஒரு பெரிய பாராட்டுகள். நன்றி நன்றி தோழர். அப்புறம் வந்து அவங்களோட புத்தகங்களும் ரொம்ப அருமையான புத்தகம். துப்பட்டா போடுங்க தோழி அப்படிங்கிற புத்தகம் வந்து ஹெர் ஸ்டோரிஸ் மூலமா வெளியிட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ எழுத்து உலகிலும் நிறைய கட்டுரைகள் எழுதுவாங்க. ஸோ எல்லாமே பெண்கள் சார்ந்து இருக்கும். ஸோ அவங்கள வந்து நான் இங்க அவங்க பேசுறாங்க அப்படின்னோன்னு உடனே ஜாயின் பண்ணிட்டேன். தேங்க்யூ மேம். ஸோ தேங்க்யூ தோழர். என்னோட இன்னொரு கருத்து என்ன அப்படிங்கிறப்ப, நான் என்னோட எக்ஸாம்பிள நான் பர்சனலா எடுக்கும்போது, நான் மனைவியா தான் ஒரு வீட்டுக்கு போவேன், சமயக்காரியா போக மாட்டேன், கண்டிஷன் போட்டு தான் கல்யாணம் பண்ணேன். ஆனா அப்படி கண்டிஷன் போட்ட மாதிரி இருக்க முடியலங்கிறது வேற விஷயம். ஆனா நான் தெளிவா எங்க அப்பாட்ட சொன்னேன், அப்பா நீ வந்து எனக்கு திருமணம் பண்ணி கொடுப்பது சமயக்காரியா திருமணம் பண்ணி கொடுக்க போறியா, இல்ல ஒரு கணவனுக்கு மனைவியா நீ என்ன திருமணம் செஞ்சு கொடுக்க போறியா அப்படின்னு கேட்டேன். எங்க அப்பாவுக்கு உடனே போயிட்டு நிறைய, ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு கிராமத்து பொண்ணு யாரோ அப்பா பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்ப எங்க அப்பா நிறைய பார்த்துட்டு உங்க மாமியார் வந்து வீட்டுல வந்து சமையலுக்கு ஆள் இருக்கான், அதனால அவங்க வீட்டுக்கு உன்னை கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சமையல்காரியா எந்த வீட்டுக்கும் போக மாட்டேன், அப்படின்னா திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி என்னோட மருமகள் உள்ள வரப்பையும் நான் சொன்னேன், என்ன நம்ம வீட்டுல சமையலுக்கு ஆள் இருக்கு ஆள் இல்லைங்கிறது பிரச்சனை இல்ல, ஆனா என் பையன் சமைக்காம நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நீ தான் தேர்ந்தெடுத்திருக்க வாழ்க்கை, ஆனா அவன் சமைக்கிறேன். நாளைக்கு திருமணம் ஆனப்புறம் யார் பாத்திரம் கழுவுறது யார் சமைக்கிறதுங்கிறதுலதான் பிரச்சனை வரும். உங்களுக்கு உதவிக்கு ஆளுங்கிறதெல்லாம் இந்தியா மாதிரி சான்ஸே கிடையாது. அப்படிங்கும்பொழுது கண்டிப்பா அவன் உன்னோட வேலையில 50% பங்கு பெறதா இருந்தா மட்டுமே இந்த திருமணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். இல்லாட்டி நான் வந்து அதுக்கு ரெடியா இல்ல, நீங்க 2 பேரும் பேசிட்டு அப்புறமா வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் மருமகள்கிட்டையும் நான் சொன்னேன். ஏன் அப்படின்னா ஒரு ஆண்டோ பண்ணியா சொன்னார், மாமியார் என்ன செய்வாங்க அப்படின்னோட, ஐயோ நானும் மாமியார் ஆயிட்டேன் அப்படி ஷாக் ஆயிட்டேன் ஒரு செகண்ட். அப்படிங்கும்பொழுது சோ நான் வந்து எங்க வீட்டுல ரொம்ப சமையல் வேலையில ஈடுபடாம ஆன பிறகு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா நான் சமையலை நிப்பாட்டிட்டேன் எங்க வீட்டுல நான் செய்யறத. அப்போ எனக்கு இப்போ நான் டிராவல் பண்றதாகட்டும், என் குழந்தைங்களை வீட்டுல விட்டுட்டு போறதாகட்டும், எல்லாமே எனக்கு எளிதா இருக்கு. இல்லாட்டி நான் வீட்டு சமையலை இதெல்லாம் தூக்கி சுமந்துட்டு போயிட்டு இருந்த ஒரு ஆள் தான். இன்னைக்கு நான் அரசியல் வெளிக்கோ சமூக வெளிக்கோ கண்டிப்பா வந்திருக்கவே முடியாது நான் கிச்சன்ல இருந்திருந்தேன். நான் கம்யூனிட்டி கிச்சன் அப்படிங்கறத விட வீடு அப்படிங்கறத வந்து பெண்ணுக்கான இடம் அப்படின்னு நம்ம வந்து சுமத்துறோம் காலங்காலமா. அதை மாத்தணும். இது வீடு அப்படிங்கறது, ஏன்னா ஜெண்டர் அண்ட் செக்ஸுக்கு வித்தியாசம் இருக்கு. ஜெண்டர் அப்படின்னா ஒரு பெண்ணாக வளர்க்கப்படுவது, ஒரு ஆணாக வளர்க்கப்படுவது. செக்ஸுங்கிறது ஆணாக பிறப்பது, பெண்ணாக பிறப்பது. அப்படிங்கிறப்ப இங்க ஜெண்டர் அப்படிங்கிற விஷயத்துலதான் ஒரு பெண் இதெல்லாம் செய்யணும், ஆண் இதெல்லாம் செய்யணும். ஆண் விளக்கமாத்த, எங்க வீட்லயே விளக்கமாத்த தொட விட மாட்டாங்க எங்க மாமியார். ஆண் வந்து தொடக்கூடாது, பாவம், கோலம் போடக்கூடாது, அவ என்ன பொம்பளை மாதிரி கோலம் போடக்கூடாது. அப்படிங்கும்போது ஒரு வீட்டுக்கான
வெளி வந்து ஆண் பெண் இருவரும் சமமாகவும், ஒரு பொதுவுக்கான வெளி ஆண் பெண் இருவரும் சமமாகவும் இருக்கணும். கம்யூனிட்டி கிச்சன் மேல இத்தனை நாள் எனக்கு நம்பிக்கை இருந்தது. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, ஏன் ஒரு பெண் மட்டும்தான் அந்த வீடை சுமக்கணுமா? அப்பனா கம்யூனிட்டி கிச்சன் தான் அந்த பொண்ணுக்கு வந்து வீட்டுல இருந்து விடுதலை கொடுக்கணுமா? இல்ல, அந்த வீடுங்கிறது அந்த குழந்தைகளுக்கு சொந்தம், அந்த ஆணுக்கு சொந்தம். அந்த வீடை கூட்டுறதுங்கிறது மனைவிக்கு உதவுவது அல்ல. அந்த வீடை கூட்டுறதுங்கிறது அவனோட வீடை கூட்டுறது. அந்த வீட்டுக்கு அவன் சமைப்பது என்பது மனைவிக்கு உதவுவது அல்ல. அவன் வீடு அவன் சமைக்கலாம், அவனுக்கும் வயிறு இருக்கு. சோ இத நீங்க வந்து அதே மாதிரி அன்பெய்டு ஒர்க், பெண்களுக்கான அன்பெய்டு ஒர்க் சமையல். காலம் காலமா நம்மளோட உழைப்பை சுரண்டி சாப்பாடுவதுதான் சமையல். நம்மளுக்கு ஆண் சமைக்கிறான் அப்படின்னா செஃப்பா சமைச்சு சம்பளம் வாங்குறான். ஆண் பூஜை செய்யறான் அப்படின்னா ஒரு அர்ச்சகரா போய் பூஜை செய்வான். ஆனா நம்ம வீட்டுல ஃப்ரீயா பூஜை செய்யணும், ஃப்ரீயா சமைக்கணும். கேட்டா வீட்டுல சும்மா இருக்கேன்னு சொல்லணும். அப்படிங்கிறப்ப அன்பெய்டு ஒர்க்க ஆணாதிக்கம் வந்து கிட்டத்தட்ட நம்ம 2000-3000 வருஷமா காசு இல்லாம நம்மள சுரண்டி பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ வீட்டுக்குள்ள ஈக்குவாலிட்டி கொண்டு வருது மட்டும்தான். இது உன் வீடு, நீயும் செய்யணும் அப்படிங்கறத நம்ம மாத்தணும். மாற்றுவதற்கான பெரிய போராட்டங்களை நம்ம முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த உணவு அரசியல்ல நான் விரும்பியது. நன்றி. நன்றி கிருத்திகாதரன் மேடம். ரெண்டாவது வந்து ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து பெண்கள் வேலைக்கு போறாங்க, நல்ல ஜாப்ல இருக்கிறாங்க. ஆனா பெண்களுடைய சேலரி ஃபுல்லாவே ஒரு கணவன்கிட்டயோ அல்லது மாமனார்கிட்டயோ அவ்வளத்தையும் மொத்தமா தூக்கி கொடுக்கக்கூடிய வகையிலும், அதுல இருந்து அவர்களுக்கு தேவையானதை இவர்கிட்ட கேட்டு குடும்ப தலைவர்கிட்ட கேட்டுக்கூடிய ஒரு துரதிருஷ்டவசமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு இருக்குது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சம்பாதிக்கிற இதை வந்து அவ சுதந்திரமா செலவழிக்கிறதுக்கான அனுமதி உரிமைய கொடுக்காததும் அவளை மிகப்பெரிய லெவல்ல முடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இன்னைக்கு நம்ம பாக்குறோம். நமது டேனியல் தோழர், உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா நீ கேளு. இல்ல, இப்போ அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி தான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏதாவது ஒரு ஸ்பீக்கர் பேசணும், சுபத்ரா மேம், கிருத்திகா மேம், கீதா மேம். ஏன்னா அந்த எல்லா மதத்திலுமே வந்து ஒரு பெண்ணடிமைத்தனத்தை வந்து நம்ம பார்க்கணும். இப்ப கூட நான் போன வாரம் சர்ச்சுக்கு போயிருந்தேன். அங்கேயும் இதே டாபிக் தான் ஓடிட்டு இருக்கு. சர்ச்ல வந்து உமனுக்கு ரோலே கிடையாது, அப்படிதான் பைபிள் சொல்லுது, அப்படிதான் இன்னுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்டியானிட்டியில எப்படின்னு தெரியல, அதே மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு வந்து பெண்களுக்கு வந்து சொத்துரிமையா இருக்கட்டும், இப்போ கல்யாணத்துல வந்து இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் அந்த மாதிரி இதா இருக்கட்டும், இது வந்து கொண்டு வரோம் நினைக்கிறீங்களா? இல்லைன்னா பர்சனல் லாஸ்ல மத சம்பந்தமான சட்டங்கள்ல வந்து அரசு தலையிட வேண்டாம், இப்படியே இருக்கட்டும் அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா வந்துட்டு மதம் தொடர்பா மதத்தின் அடிப்படையில சட்டங்கள் இயற்றுவதை வந்து நம்ம நிறுத்தணும். இது வந்து ஒரு லாங் டேர்ம் பிளான் தான். மதத்தின் அடிப்படையில சட்டங்கள் இயற்றுவது நிறுத்தப்படணும் அப்படிங்கிறது அதுதான் நம்மளோட நீண்ட கால ஒரு பார்வையாக இருக்கணும். அப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மதத்தின் அடிப்படையில சட்டங்கள் இயற்றப்படுறப்ப அது எல்லாமே பெண்களுக்கு எதிராக இருக்கு. ஏன்னா எல்லா மதங்களுமே பெண்களுக்கு எதிராக தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கிறிஸ்டியானிட்டி ஆகட்டும், இஸ்லாம் ஆகட்டும், இந்து மதம், எல்லாமே மூன்றுமே பெண்களுக்கு எதிராக தான் இருக்கு. அப்போ அதன் அடிப்படையில சட்டங்கள் வர்றப்ப நிச்சயமா அதுக்கான பாகுபாடு இருக்கதான் செய்யுது. ஆனா நீங்க ஒரே நேரத்துல அத்தனையும் அப்படி கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. குறிப்பா வந்து நீங்க வந்துட்டு இப்போ பர்தா போடுறத எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஃபெமினிஸ்டா இல்ல நீங்க எல்லாம் பர்தா போடக்கூடாது, எல்லாரும் ஒரே மாதிரிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல வந்துட்டு எங்களுக்கு பர்தா போட்டா அட்லீஸ்ட் எங்களுக்கு வீட்டை விட்டு வெளியில வர்ற ஒரு உரிமை கிடைக்குது, ஒரு ஸ்கூலுக்கு போற உரிமை கிடைக்குது, நாங்க படிக்கிறதுக்கு உரிமை கிடைக்குது, வேலை பார்க்கறதுக்கு உரிமை கிடைக்குது. அப்ப நீங்க வந்து எதுக்கு இப்படி பேசுறீங்க? எல்லாரையும் வந்து சமமா இந்த விஷயத்துல பாக்கணும், நீங்க எப்படி பேசுவீங்க? எங்களுக்கான உரிமைகளை நாங்க தான் பேச முடியும் அப்படின்னு அவங்க சொல்றப்ப அதையும் நம்ம கருத்துல ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயத்த நீங்க பேச முடியாது. ஒரு பெண்ணுக்கு வந்து பொட்டு வைக்க உரிமை இல்லை அப்படின்னு ஒரு மதம் சொல்லுது. இன்னொரு மதம் வந்து கண்டிப்பா பொட்டு வச்சே ஆகணும்னு சொல்லுது. அப்ப நம்ம எதை பத்தி பேசுவோம்? சோ
அந்த மதத்தின் அடிப்படையில சட்டங்கள் இயற்றப்படுறத நிறுத்துறப்பதான் பெண்ணுக்கான உரிமைகளை உறுதி செய்யணும். ஆனா அது படிப்படியாக தான் அதை நோக்கி போகணுமே ஒழிய ஓவர் நைட் எல்லாத்தையும் அப்படி வந்துட்டு கொண்டு வர முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க. அது ஒண்ணு. இதுக்கு முன்னாடி ஒரு தோழர் சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன அப்படின்னா, அப்போ பெண்கள் வந்து வேலைக்கு போனா பொருளாதார சுதந்திரம் அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப வேலைக்கு போற பெண்களுக்குமே அவங்களோட ஏடிஎம் கார்டு உட்பட அவங்க பேங்க் அக்கௌண்ட் உட்பட அத்தனையும் கணவரும் குடும்பமும் தான் கையாளுறாங்க. அப்ப அந்த சுதந்திரம், அந்த பொருளாதார சுதந்திரம் அவங்களுக்கு இருக்குதா? அவங்கதான் அவங்களோட வருவாயை கையாளுறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்ப வேண்டியிருக்குது. இப்ப வந்து அன்விதா அவங்களும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. என்னோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே அவருதான் வச்சிட்டு இருக்காரு. அப்ப நான் உழைக்கிறதுக்கு, நான் சம்பாதிக்கிறதுக்கு அங்க எனக்கு செலவு பண்றதுக்கு உரிமை இல்லாம இருக்கு அப்படிங்கிறப்போ நிறைய பெண்களோட நிலைமை அப்படிதான் இருக்கு. அப்ப வீட்டுக்குள்ள அந்த குரல் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆனா வந்து என்ன அப்படின்னா, இப்ப ஒரு இனம் வந்து ஆதிக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கு, ஒரு இனம் ஒடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு, இன்னொரு இனத்தை ஒடுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த ஒடுக்கப்பட்ட இனம் வந்து ஆதிக்கம் செய்யற இனத்துக்கு எதிராக வந்துட்டு போராடுவாங்க, அதுல இருந்து விடுதலை வேணும்னு கேட்பாங்க. இப்ப வந்து ஒடுக்கப்பட்ட இனமானது பெண்கள், அவங்க வந்து ஆதிக்கம் செய்யற அந்த ஆணாதிக்க கருத்துக்கள், அந்த கருத்தியல்ல இருக்கிற அந்த குடும்பத்தை எதிர்த்து அந்த அமைப்புக்குள்ளேயே இருந்துதான் போராட வேண்டியதா இருக்கு. சோ இது ரொம்ப நகைமுரணான ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப ஏதோ ஒரு இடத்துல அவங்க சமரசம் பண்ணிக்கிட்டு அப்பதான் குடும்பத்தோட அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா உரிமை சுரண்டலுக்கும் உழைப்பு சுரண்டலுக்கும் ஆளாக்கப்பட்டு போறாங்க. கிருத்திகா தோழர் சொன்னதுல வந்துட்டு ஆண் குழந்தைகளுக்கு பழக்கணும் அந்த சமையல் வேலையும் வீட்டு வேலையும். அது நம்ம செய்யறதே இல்லை. ஆண்னா வந்து ஒரு பெரிய ப்ரிவிலேஜா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சமையல் சொல்லி தரது இல்ல, வீட்டு வேலையை சொல்லி தரது இல்ல, வீட்டை பெருக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, டாய்லெட் கழுவுறதுக்கு, இதுக்கு எதுவுமே நம்ம பயிற்சி கொடுக்கறது இல்ல. அப்ப அந்த ஒரு சமூக வெளியிலையும் அதே மாதிரியான விஷயங்களை தான் ஆண் வந்து திரும்ப திரும்ப தான் மேட்டிமைத்தனமானவன், தனக்கு இதெல்லாம் வந்து பெண்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அதிகாரம் பண்றதுக்கு அவங்க பழக்கப்பட்டுட்டு இருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே கேள்வி கேட்டு அந்த குடும்பத்தை வந்து ஜனநாயகப்படுத்த வேண்டிய ஒரு தேவையும் நமக்கு இருக்கு அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். நன்றி மேடம். மேடம் வந்து குடும்பத்தை ஜனநாயகப்படுத்த வேண்டிய தேவை அப்படின்னு சொல்றாங்க. அதுலதான் எல்லா பிரச்சனைக்கான தீர்வுமே இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாடுன்னு சொல்றோம், நாட்டுல ஜனநாயகம் முக்கியம்னு சொல்றோம், ஜனநாயகம்னு அவ்வளவு பேசுறோம். சோ அந்த நாடு வந்து எதால கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா ஒரு 30 கோடி குடும்பத்தால கட்டப்பட்டதுதான் நம்ம நாடு. அந்த பேசிக் யூனிட்ல வந்து ஒரு வீட்டுல கூட ஜனநாயகம் கிடையாது. அதுல யாருக்குமே ஜனநாயகம் கிடையாது. 2 பேர் அதுல சமம் கிடையாது. யாருக்குமே சுதந்திரம் கிடையாது. அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம வச்சுக்கிட்டு எப்படிதான் நம்ம ஜனநாயகத்தை வந்து அட்டைன் பண்ணுவோம்? சாத்தியமே கிடையாதுல்ல. சோ வந்து இதுதான் பெண் விடுதலை தான் அனைவருக்கும் விடுதலை அப்படின்னு சொல்றதுக்கான முக்கியமான ரீசன் வந்து இதுதான். அந்த ஹவுஸ டெமோக்ரட்டைஸ் பண்ணாம நமக்கு வந்து இங்க வந்து ஒண்ணுமே கிடையாது. என்னோட லைஃப்ல எடுத்துட்டோம்னா எங்கேயோ ஒரு டச்ல நான் வந்து வீட்டுக்கு வெளியில சில வாலண்டியரிங் அது இதுன்னு சொல்லி நாம கொஞ்சம் டச்ல இருந்ததுனால பல்வேறு பேரோட ஒரு வேற யாராவது பேசுறாங்களா? ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல பேசிட்டு எனக்கு கேட்கலையான்னு தெரியல. ஓகே. சோ அதனாலதான் அந்த மாதிரி ஏதாவது இருக்க முடியுது. பட் அதர்வைஸ் நான் அப்படியே வீட்லயே இருந்திருந்தேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்திருக்கும் என்னோட லைஃப். ஓகே, நான் பேசுறது கீதா மேடம் கேட்கல. சோ வேற யாராவது பேசுங்க. தேங்க்ஸ். நான் ஒரு 2 வார்த்தை இதை பத்தி சொல்லட்டுமா? யாரோ ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த என்னத்த கேள்வி கேட்டீங்க? இந்த சட்டம் பத்தி எல்லாருக்குமான யூனிஃபார்ம் சிவில் கோடு. யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படிங்கிறப்ப கீதா மேடம் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இப்ப நான் வந்து பெண்கள் பத்திரிகைக்கு எதிரான ஒரு ஆள் தான். பெண்கள் பள்ளி ஜெண்டர் பேஸ்டா இருக்கக்கூடாது, பெண்கள் டாய்லெட் கூட தனியா இருக்கக்கூடாது. ஹார்வர்ட் ஒரு யூனிவர்சிட்டி நான் போகும்போது அங்க யூனிசெக்ஸ் தான் டாய்லெட்டு. ஏன்னா ஒரு அந்த அளவுக்கு அவங்க டிவர்சிபிகேஷன் இருக்கவே கூடாது. எந்த இடத்துலயும் ஒரு பெண்ணை மட்டம் தட்டும் அளவுக்கு
இருக்கக்கூடாது, ஏன் பெண் டாய்லெட்னு தனியா இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க யூஎஸ்ல யோசிச்சு டாய்லெட் எல்லாமே நிறைய இடத்துல யூனிசெக்ஸா ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஹாஸ்டல்லயும் அங்க வந்து தனித்தனி ஹாஸ்டல் இருக்காது. நாங்க பர்சனலா கல்லூரிகள் விசிட் பண்ணனால சொல்றேன். எல்லா ஹாஸ்டலும் ஆண் பெண்ணுக்கு தனியா ஹாஸ்டலே கிடையாது, எல்லாரும் ஒன்னாதான் இருப்பாங்க. ரூம்ஸ் வேணா தனியா வேணும்னா தான் கொடுப்பாங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்படி அந்த அளவுக்கு ஜெண்டர் பயாஸ்டே இல்லாத ஒரு இடம், ஒரு ஊரு அங்க நான் பார்த்தேன். அங்கேயும் இருக்கு, அரசியல்ல இருக்கு. பட் இங்க நம்ம பார்க்கும்பொழுது அதே மாதிரி நான் வந்து பெண்கள் பத்திரிகையில எழுதக்கூடாது, பெண்களுக்குன்னு ஒரு பள்ளி இருக்கக்கூடாது, அது என்ன ஆண் பள்ளி பெண் பள்ளி, பெண்கள் கல்லூரியே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஃபெமினிசம் வந்து நான் ஆரம்பத்துல பேசிட்டு இருந்தேன். ஆனா அப்படி ஒரு பள்ளி இல்லைன்னா என்னையே எங்க அப்பா அனுப்பிச்சிருக்க மாட்டாரு, அப்படி ஒரு கல்லூரி இல்லைன்னா எங்க அப்பா என்னையே அனுப்பிச்சிருக்க மாட்டாரு அப்படிங்கிற உண்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. அப்படி ஒரு பள்ளி இல்லைன்னா பெண்களுக்கு கல்வி கிடைக்காது. அப்படிதான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடையும் நம்ம பார்க்கணும். இந்த இப்போதைக்கு இவங்களுக்கு என்ன தேவை? இப்ப நீ புடவைய கட்டக்கூடாது, நீ தாலி கட்டக்கூடாது, தாலி வந்து உனக்கு அடிமை சின்னம், பெரியார் மட்டும்தான் சொல்ல முடிஞ்சது. இன்னி வரைக்கும் நம்மளால சொல்ல முடியாது. நான் கூட தாலி போட்டுட்டு தான் இருக்கேன். உனக்கு தாலி அடிமை சின்னம், நீ தாலியை கைட்டு, யூனிஃபார்ம் சிவில் கோட் படி நாளையில இருந்து பெண்கள் யாரும் இந்து பெண்கள் தாலி கட்டக்கூடாது. ஏன்னா நிஜமாவே அடிமை சின்னம். சுமங்கலி பூஜை எல்லாம் பேன் பண்ணோம். நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது, எங்க வீட்டுல நான் சுமங்கலி பூஜை பண்ண மாட்டேன். சுமங்கலி பூஜை எல்லாம் பேன் பண்ணோன்னா எங்க வீட்டுல இருக்கிற பெண்களே என்ன கண்டிப்பாக கல்லால எடுத்து அடிக்க அமைச்சிடுவாங்க, ஏசு மாதிரி. சோ அப்படி நான் தான் செய்யாம இருக்கலாம், அதுக்குதான் எனக்கு சுதந்திரம் இருக்கே தவிர்த்து நான் நாளையில இருந்து சுமங்கலி பூஜையை பேன் பண்றேன் அப்படின்னு பேச முடியாது. சோ இந்த மாதிரி உடை போடக்கூடாது அப்படின்னு நான் எங்க வீட்லயே பேச முடியாது. சோ அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு சாத்தியமாகுதோ அதை வந்து ஒரு அழகா கொண்டு வரும்பொழுது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கொண்டு வரணும். இப்ப வந்து பிஹெச்டி படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் தலைமுறையை வந்து வற்புறுத்ததை விட முதல் தலைமுறை முதல்ல டிராப் அவுட் ஆகாம இருக்காங்களா, ஆல்ரெடி ஸ்கூல்ல காலேஜாவது முடிக்கிறாங்களா, அதற்கான சட்டங்கள் இடம் இருக்கா அப்படின்னு பார்த்தப்பறம் தான் பிஹெச்டி போகணும். அப்படிதான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு. எடுத்த அடுப்புல நாங்க பிஹெச்டிக்கான ரூல்ஸ் எல்லாம் போடுவோம், நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னா எந்த வீட்லயும் பிஹெச்டிக்கு அனுப்ப மாட்டாங்க. இப்ப பெண்கள் அந்த நிலைமையில இருக்கும்போது யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு பேசும்போதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. லட்சுமி மேடம், நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. எனக்கு நன்றி. பட் இது உணவும் பெண்ணும்ன்றது வந்து ஒரு புக்கா இல்ல ஜென்ரலான தலைப்பான்றது எனக்கு தெரியல. புத்தகமா இருந்தா நான் வாசிக்கல, ஸோ அதை பத்தி பேச முடியாது. ஜென்ரல் டாபிக்னா சொல்லலாம்னு நினைச்சேன். ஜென்ரல் டாபிக் தாங்க, ஜென்ரலா தான் வச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப புத்தக வாசிப்பு அப்படின்னுட்டு அப்படி பேசினதால அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். இல்ல நீங்க இது ஜென்ரல் டாபிக்கா தான் வச்சிருக்காங்க, நீங்க சொல்லலாம். ஓகேதான். அதான் பெண்ணியம் இதெல்லாம் பேசுறோம், நிறைய விஷயம் வந்து எங்கெங்க இப்பெல்லாம் யாருங்க பெண்கள் மீதெல்லாம் யாரும் வன்முறை அதெல்லாம் இல்ல. இப்ப எல்லாம் பெண்கள்லாம் ரொம்ப எம்பவர்டா இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல, அதெல்லாம் ஓகே, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா உண்மையாலுமே அப்படி எம்பவர் ஆயிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அந்த கீ வந்து இப்ப வேலைக்கு போறாங்க, சேலரி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கும், பேங்க் என்ன சொல்ற நெட் பேங்கிங் ஃபுல்லா வந்து அதை மேனேஜ் பண்றது ஹஸ்பண்டா இருக்கும். இந்த மாதிரி நம்மள அனுப்பிச்சிடுவாங்க, நீ போயிட்டு வா. ஆனா அது பின்னாடி இருந்து அதுவும் ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசமா நான் இப்ப பாக்குறேன். இந்த ஃபுட்டு எப்படி ரிலேட்டட் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா, நம்ம ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா மால் நியூட்ரிஷியஸா தான் இருக்கும், அது வேற விஷயம். அதான் ஒரு வீட்டுல எவ்வளோ ஒரு 3 பொரியல் 4 பொரியல் வச்சு ஒரு வீட்டுல சமையல் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல அந்த பெண்ணை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். அவ்வளோ நேரம் நிக்கணுமா சமையல் அறையில? அப்பெல்லாம் ஒரு அவசியமே இல்லை. ஆனா எனக்கு டேஸ்டா வேணும், ஏன்னா நீ வந்து வீட்டுல இருக்க, வீட்டுல இருந்தாலும் அவளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, அவங்கள போக விடாம தடுக்கிறது நான் பார்த்திருக்கேன். வீட்டுல இருக்க ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு அவ்வளவு யோசிச்சு கொடுப்பாங்க. அந்த 100 ரூபாய் கொடுக்கும்போது அந்த டைம்ல அவங்களுடைய அதிகாரத்தை எல்லாம் செலுத்திட்டு தான் அந்த 100 ரூபாய் அந்த ஒய்ஃப் கிட்ட போகும். ஆனா வெளியே பெருமையா நான் தான் எல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு அப்படின்லாம் அந்த மாதிரி பெருமை அடிச்சுக்கிட்டு தன்னுடைய அடிமைத்தனத்தையே தெரியாமலாமும் இருக்கிறாங்க.
இருந்தாங்க, இப்பயும் இருக்கிறாங்க. ஒரு சில மாடர்னைஸ்டா இருக்கிறாங்க. எல்லாமே என் ஹஸ்பண்ட் பாத்துப்பாரு அப்படின்ற மாதிரியும் இருக்காங்க. இல்லைன்னா என் அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் அப்படின்ற மாதிரியும் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறணும். மாறுற ரேஷியோ வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்புறம் இந்த ஹையர் ஸ்டடீஸ்லாம் சொல்றீங்கல்ல, ஹையர் ஸ்டடீஸ் வந்து எப்படி சொல்றது, பெருமைக்காக படிக்க வச்சுக்கிறாங்க. நானும் பாக்குறேன். கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுல எதுக்கு சும்மா இருக்க, படிச்சுக்கோ அப்படின்ட்டு. அதனால அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பெரிய சுதந்திரம்லாம் இருக்காது. ஆனா படிச்சுக்கோ ஆனா வேலைக்கு போக கூடாது. நீ உனக்கு ஆசைப்பட்டது படிச்சிடு, ஆனா வேலைக்கு போகாத. நமக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு இந்த என்ன சொல்றது, கொஞ்சம் முன்னேறின சமூகத்துல இருக்கிற பெண்கள் ஃபேஸ் பண்ற விஷயம். இதே வந்து கொஞ்சம் ஒடுக்குமுறையில இருக்கிற சமூக பெண்கள்லாம் அப்படின்னா, நீங்க சொன்னாங்கல்ல, நான் வந்து என்னது வரலட்சுமி பூஜை, அது மாதிரி பூஜைலாம் வாய்ப்பே கிடையாதுங்க. அவங்கலாம் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா, ஏன்னா கோயில் உள்ளே விட்டது இல்லை, சாமி இப்படிதான் கும்பிடணும்னு தெரியாது. அப்படி போகும்போது வெளியேருந்து பார்த்துட்டு போறது, வெளியேருந்து பார்த்துட்டு வர்றது, இவ்வளவுதான். ஒடுக்கப்பட்ட சமூகத்துல வந்து 2 பேரும் வேலைக்கு ஓடுவாங்க. ஏன்னா அப்பதான் அந்த வேலை சாப்பாடு கிடைக்கும். அதனால இந்த மாதிரியான இந்த சாமி பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் வந்து வசதியானவர்களுக்கானது. அது வந்து ஏழ்மை நிலையில இருக்க பெண்களுக்கு அதெல்லாம் ஏற்புடையதே இல்லை. உழைச்சா சம்பாரிச்சுக்கலாம். இத வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் பெண்களை வேலைக்கு அனுப்புற வேற வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வேற வழி இல்லாம அனுப்புறாங்க, வேற வழி இல்லாம வேலை செய்யறாங்க. ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிருவாரு. குடிச்சிட்டு அவருடைய சம்பளம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்புறம் ஒரு நாளடைவுல வேலையை செய்யாம போயிடுவாரு. அப்புறம் இந்த பெண் தான் வந்து வேலைக்கு போய் காப்பாத்தும். இது வந்து பெண்கள் எம்பவர்டா அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து சுரண்டல் தான். அவங்க வேலைக்கு போய் இவர் குடிக்கிறதுக்கு காசு, இவரை பாத்துக்கிறதுக்கு, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து வேலைக்கு போறது மட்டும் முன்னேற்றம் இல்ல, அவங்களுக்கு அந்த சுயமரியாதை கடைசி வரைக்கும் இருக்கா, அது காப்பாற்றப்படுதா அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். இது உணவுக்கு எப்படி ரிலேட் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த சமையலறையை விட்டு வெளியே வந்ததாலதான் இதெல்லாம் நடக்குது. அப்படி வேணா நான் அதை சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. வேற யாரும் பேசுறீங்களா? உடைய கருத்துக்கள். இல்ல, அவங்க லக்ஷ்மி தோழர் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்கள் தங்களுக்கான குரலை கேக்குது, சொல்லுங்க. ஹலோ, கேக்குது தோழர், சொல்லுங்க. பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது மேடம், சொல்லுங்க. கேக்குதுங்க, சொல்லுங்க. கேட்கலன்னு நினைக்கிறேன், நான் பேசலாம்னு நினைச்சேன். ஓகே, நீங்க சொல்லுங்க. வணக்கம் தோழர். உணவும் பெண்ணும் கீதா இளங்கோவன் தோழர்னு பார்த்தது தான் நான் வந்துட்டேன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி தோழர், உங்ககிட்ட பேசுற வாய்ப்பு. என்ன கூந்தலுக்கு படம் பார்த்தேன், ரொம்ப சிறப்பா இருந்தது. கீதா இளங்கோவன் தோழர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஆப்போசிட்டான ஒரு விஷயம், இந்த சமூகத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த அவங்க கிரவுண்ட்ல இருந்து சொல்ற, அவங்க இப்போ அதுல பெரிய புரட்சி பெண் எல்லாம் கிடையாது, சாதாரண ஒரு பெண் தான் நடிச்சிருக்கிறாங்க, சாதாரண ஒரு பெண்ணாதான் நடிச்சிருக்காங்க. அந்த கிரவுண்ட்ல போய் என்ன நடக்குது, அவங்க விருப்பத்தை எப்படி நிறைவேற்றிக்கிறாங்கன்னு ரொம்ப அழகா இருந்தது, சொல்லியிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். வாழ்த்துக்கள். அடுத்து உணவும் பெண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது தலைப்புல பெரும்பாலும் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. முக்கியமா இந்தியா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளம் அயன் டெஃபிஷியன்சி இன் சில்ட்ரன்ல இருந்து, விமன் சில்ட்ரன்ல இருந்து ஆஃப்டர் டெலிவரி ஃபுல்லாவுமே கவர் பண்ணியிருந்தாங்க. அதுல குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம இப்போ அயன் டேப்லெட்ஸ் கொடுத்துதான் அயனை வந்து நம்ம சப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், இப்போ சமீபத்துல லக்ஷ்மின்னு ஒரு தோழர் பேசினாங்க, அந்த உணவு சுரண்டல். இது வந்து சுரண்டல் இங்க நடக்கிறது. வேலைக்கு போகணும், நம்ம வந்து பொருளாதார சுதந்திரம் அடையணும்னு ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்குறோம். கூடுதலா பொருளாதார சுதந்திரத்தோட சேர்த்து வீட்லயும் சமைச்சிட்டே தான் இருக்கணும். இப்போ போராட்டத்துக்கு வரணும்னாலும் அடுத்த வேலை என்ன சமைக்கணும்னு யோசிச்சுட்டு தான் நம்ம வரணும். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் நிதர்சனம். அந்த நிதர்சனத்தை கடந்து நீ ஒரு கம்யூனிட்டி கிச்சன் வந்துடாதா, உருவாக்கிட மாட்டோமா, அடுத்த தலைமுறைக்கு
ஒரு வசதியான ஒரு வாழ்வியல் சூழல் இங்க வந்துடாதா? ஆணுக்கு நிகரான ஒரு சூழல்ல காலையில உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு டீ குடிச்சிட்டு அப்படியான ஒரு வாழ்க்கை முறை பெண்ணுக்கும் கிடைச்சிடாதான்னு தான் நம்ம போராடுறோம். ஸோ இந்த டாபிக் ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப தேவையான டாபிக். கம்யூனிட்டி கிச்சனை வந்து காங்கிரஸ் காரங்களும் தொடர்ந்து இந்திய அளவுல முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையா நாங்க இதுல வைக்கிறோம். அதற்கு பிறகு என்ன சொல்ல விருப்பப்பட்டேன் அப்படின்னா, உணவு சார்ந்து அப்படின்னு பார்க்கும்போது இங்க உணவுல சாதி ஒரு முக்கியமான ப்ளே பண்ணுது. இப்ப நம்ம கிராமப்புறங்கள்ல போனோம்னா ஒவ்வொரு குடியிருப்புகள்லயும் ஒவ்வொரு முறையான சாப்பாடு இருக்கு. அது இப்போ வர்க்க நிலையிலயோ இல்ல சாதி அடுக்குல மேல இருக்கிறவங்களோ தான் பெண்களை வந்து ரொம்ப சமையல் கட்டுல ஒடுக்குறத நீங்க பார்க்கலாம். தலித் மக்கள் குடியிருப்புல வந்து அந்த ஒடுக்குமுறை அந்த அளவுக்கான ஒரு ஒடுக்குமுறை உங்களால பார்க்க முடியாது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து கூலி வேலைக்கு போவாங்க, எல்லாம் செஞ்சுட்டு 2 பேரும் சேர்ந்து போற ஒரு சூழல் தான் இருக்குங்க. ஆனா வர்க்க மேல்நிலை அப்படின்னு பார்க்கும்போது இப்ப சமீபத்துல ஒரு நீயா நானால கூட பேசியிருப்பாங்க. பெண்கள் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வேற எதையுமே யோசிச்சிடக்கூடாது, எதையுமே சிந்திச்சிடக்கூடாது. ஏதாவது முக்கியமா ஹிந்துத்துவ குடும்பங்கள்ல பின்பற்றக்கூடிய பழக்க வழக்கங்கள், ஒவ்வொரு பழக்க வழக்கத்துக்கு ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு சமையல்னு பட்டியலிட்டு வச்சிருப்பாங்க. அதை செய்துகிட்டே இருக்கணும். அது அந்த ஒரு சிறப்பு நாள்னா அன்னைக்கு இந்த பட்டியல்ல சமையல் பண்ணி ஆகணும். சாப்பிட்றதுக்கு 4 பேர் இருந்தாலுமே அவங்க வந்து பல விதமான கூட்டு கறி அது இதுன்னு எல்லாமே வைக்கணும். அது சாப்பிட்றதுக்கான நேரமும் அதை சாப்பிட்றதுக்கு அதை முழுசா அனுபவிக்கிறதுக்கான நேரம் அதை சமைச்சு அந்த பெண்ணுக்கு கண்டிப்பா கிடைக்க போறது இல்லை. அவங்களுமே அதை அவ்வளவு சாப்பிட போறதும் இல்லை. அதே மாதிரி அயன் டெஃபிஷியன்சிலையும் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ற மேல்நிலை குடும்பங்கள்ல வந்து அயன் டெஃபிஷியன்சி ரொம்ப அதிகமா இருக்கு. அயன் பத்தின ஒரு விழிப்புணர்வே இல்லாம ஒரு சூழல் இருக்கு. அதே நீங்க வந்து மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடிய குடும்பங்கள் பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த அந்த லிவர் வந்து அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விமனுக்கு கண்டிப்பா கொடுக்குறாங்க. அந்த பழக்கம் வந்து இப்போ நான் நர்ஸா அந்த குடியிருப்புகளுக்குள்ள எல்லாம் போய் ஒர்க் பண்ண பேஸ்ல சொல்றேன். இது அவங்க வந்து அதை யூஸ் பண்றாங்க. அந்த மாட்டு ஈரல் ஆட்டு ஈரல் எல்லாம் கண்டிப்பா அந்த பிரெக்னென்ட் விமனுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற பழக்கம் வந்து அவங்க கிட்ட இருக்கு. அது வந்து இங்க நீங்க மற்ற குடியிருப்புகள்ல நீங்க அதை பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அந்த உணவுல வந்து இந்த நியூட்ரிஷன் இவங்களுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து இருக்கு. கண்டிப்பா. வேற தகவல்கள். சோ இதுல இருந்து மீண்டு வரணும். உணவும் பெண்ணும்ங்கிறதுல வந்து பெண் வந்து மீண்டு வரணும், உணவும் குடும்பமும் அப்படின்ற டாபிக் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். நம்ம அதுக்கு நம்ம எல்லாரும் தான் முயற்சி பண்ணணும். வாழ்த்துக்கள், குழந்தைகள் வாழ்த்துக்கள். சுபத்ரா தோழர், கிருத்திகா தோழர் எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி. தேங்க்யூ லோகநாயகி மேடம். இது நான் பேசுறது கேக்குதா கீதா மேடம்? இப்ப நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது. அப்பதே நான் 2 வாட்டி பேசினப்போ உங்களுக்கு கேட்கலையா? அதனால வெளியே போயிட்டு சாரி சொல்லுங்க. நோ ப்ராப்ளம் மேடம். சோ இதுல வந்து லைக் அதான் உங்க பேச்சு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து அவ்வளோ ஆர்கனைஸ்டா அவ்வளோ அழகா பேசுவீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ இதுல வந்து ஆர்ஜிபிஆர்எஸ்ல நம்ம வந்து ரொம்ப பர்டிகுலரா பெண் பற்றி தொடர்ந்து பேசணும் அப்படின்னு நம்ம ஏன் சொல்லிட்டே இருக்கோம்னா, உள்ளாட்சியில வந்து 50% உமன் இருக்காங்க. பட் உள்ளாட்சியில ஒன்ஸ் அகெயின் 14.5 லட்சம் பெண்கள் வந்து இருந்தா கூட அதுல 50,000 பெண்கள் கூட அவங்க சுயமா முடிவெடுக்கிறது இல்லை. அவங்க என்ன முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரரோ அப்பாவோ அண்ணனோ தான் முடிவெடுக்கிறாங்க. ஸோ ப்ராக்டிக்கலா வந்து அதிகாரம் கொடுத்த பின்னாடி கூட அந்த அதிகாரத்தை வெறும் ரிசர்வேஷன் கொடுத்து அதிகாரம் கொடுக்க முடியாத ஒரு சூழலை வந்து ப்ராக்டிக்கலா ஃபேஸ் பண்றோம் நம்ம. ஸோ அதனால வந்து இதை வந்து பேசு பொருளாக்கி பேச்சின் மூலமாக அதை வந்து கலந்துரையாடல் மூலமாக வந்து அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வெறும் சும்மா பேசிட்டு போகாம இது வந்து ஒரு செயல் நோக்கியும் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸோட உள்ளாட்சி பிரிவுல வந்து இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து இதுல 2 பாயிண்ட் ஆட் பண்ண விரும்புறேன். ஒண்ணு வந்து இந்த பெண்ணும் சமையலும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்ணை வந்து
இப்ப வெறும் சமையலோ மேடம் சொன்ன அத்தனை பாயிண்டோ மட்டும் பிரச்சனை கிடையாது. அது எல்லாமே பிரச்சனை. அதை தாண்டி பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு குழந்தை வந்து சின்ன வயசுல இருந்தே அம்மாவை வந்து எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சே பாக்குது. அது பார்த்து 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 மைண்ட்ல வந்து டியூன் ஆயிருது. மாங்காய் மரத்துல மாங்காய் காய்க்கும், தேங்காய் மரத்துல தேங்காய் காய்க்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அது வித்தியாசமா இப்போ மாங்காய் மரத்துல தேங்காய் காய்ச்சதுன்னா எப்படி வித்தியாசமா பார்ப்போம், அந்த மாதிரி அந்த ஒரு பெண்ணு வந்து வேலை செஞ்சே பார்த்து 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 அது வேலை செய்யாத ஒரு பெண்ணை பார்த்தா அவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு அந்த குழந்தை வளர்ந்த பிறகு. அது வந்து அந்த மென்டல் கண்டிஷனிங்ல வந்து டோட்டலா டியூன் ஆயிருது. என்டையர் சொசைட்டிக்கு, மேன் ஆர் உமன் எல்லாருக்குமே அது ஆயிடுது. அதனால எவ்வளவு ஆசைப்பட்டாலும் எவ்வளவு அதுல இருந்து வரணும்னு நினைச்சா கூட அந்த ஒவ்வொரு இடத்துலயும் ஷாக் ஆகுறது அப்படிங்கிறது, தான் அம்மா மாதிரி, தான் அக்கா மாதிரி, தன்னோட சித்தி பெரியம்மா மாதிரி இல்லாத பெண்களை பாக்குறதுக்கு வந்து பெண்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்குமே ஆச்சரியமா இருக்கு. அதனால இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா, நம்மளோட பாலிடிக்ஸ்லயும் சரி, நம்மளுடைய கார்பரேட்ஸ்லயும் சரி, நம்மளுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல இருக்கட்டும், எந்த ஒரு சினி ஃபீல்டா இருக்கட்டும், எந்த ஃபீல்டா ஒண்ணு இருக்கட்டும், பெண்ணுனா இப்படிதான் அந்த பாக்குற பார்வையில இருந்து எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அந்த பார்வையில இருந்து மீட்கிறது தான் இன்னைக்கு மாபெரும் பிரச்சனையா இருக்கு. சோ இதுல வந்து எங்களோட அனுபவத்துல நாங்க ஒரு இடத்துல பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா, சிங்கிள் மதர்ஸ் சில்ட்ரன் வந்து டிஃப்ரெண்டா இருக்காங்க கம்பேரிட்டிவ்லி. ஸோ எங்க ஒரு பேட்ரியார்கல் ஃபேமிலியில கணவருக்கு வந்து சேவை செஞ்சு கையை கட்டி சுத்தி சுத்தி நின்று ஓகேங்களா, போதுங்களா, வேற ஏதாவது பண்ணணுங்களா அப்படின்னு சொல்லி அதையே பார்த்து 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 வளர்ந்த குழந்தைங்க எவ்வளோ நல்ல குழந்தைகளா இருந்தாலும் அவங்களுக்குள்ள வந்து அந்த பேட்ரியார்கி வந்து எப்படியோ உள்ள பூந்துடுறத நம்ம பார்க்க முடியுது. வேறஸ் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால டிவோர்ஸ் ஆகி அல்லது வந்து கணவரை இழந்து தனியா ஒரு பெண் வந்து 2-3 குழந்தைகளை வளர்க்குறா அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைகள் எல்லாமா அம்மாவை பாக்குறாங்க. அம்மா தான் சம்பாதிப்பா, அம்மா தான் வந்து முடிவெடுப்பா, அம்மா தான் ஆளுமையா இருப்பா, தன்னை எல்லா இடத்துலயும் காப்பாத்துறது அம்மா தான் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாமாவும் பெண்ணை பார்க்க பழகின அந்த சிங்கிள் மதர்ஸோட சில்ட்ரனுக்கு வந்து பேட்ரியார்கல் இம்பேக்ட் வந்து மென்டலி ரொம்ப குறைவா இருக்கு. அத வந்து அடுத்து அவங்க சமூகத்துல வந்து அவங்க இயல்பாவே அவங்களுக்கு வந்து பெண் வந்து ஒரு முடிவெடுக்கும் இடத்தில், ஒரு அதிகாரத்தில், ஒரு தன் மனதை சுதந்திரமாக பேசுபவளாக பாக்குறதுல எந்த அதிர்ச்சியும் இல்லை. அவங்க மைண்ட் வந்து நார்மலா பாக்குது அத. சோ இது வந்து கொஞ்சம் அனுபவத்துல அங்க இங்க பார்த்தப்போ எடுத்துக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு இது. அண்ட் இந்த இடத்துல இன்னொரு இது என்னன்னா, நிறைய இடத்துல வந்து முடிவெடுக்கும் இடத்தில் பெண்களை வந்து பாக்குறது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே எடுக்கும் இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பெரிய இது கிடையாது. அது வர விடுறதுக்கு தான் இவங்களுக்கு வந்து ப்ராப்ளமா இருக்கு. சோ தனக்கு சமமான ஒரு பெண் வந்து ஒரு முடிவெடுக்கும் இடத்துக்கு போனாக்க அப்நார்மலா பாக்குறாங்க. ஆனா ஏற்கனவே அந்த இடத்துக்கு வந்த பிறகு வந்து அதுல வந்து பெரிய இது கிடையாது. இன்ஃபேக்ட் சர்வே வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னா, உங்களுக்கு உமன் பாஸ் வேணுமா மென் பாஸ் வேணுமா அப்படின்னு கேட்டாக்க உமன் பாஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்னே சொல்றாங்க. மேக்சிமம் வந்து அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் நான் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். வேற யாரெல்லாம் ஷேர் பண்றீங்களோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. டேனியல் டாக்டர் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்தால நம்ம தேவசாயம் சார் பேசணும். நம்ம 10 மணிக்கு ஷார்ப்பா முடிக்கணும். அதனால கொஞ்சம் ஷார்ட்டாவே கேட்க சொல்லுங்க. கேள்வி என்னன்னா, இந்த காதல் திருமணங்கள் அதிகரிச்ச பிறகு பெண்ணோட நிலைமை நம்மளோட சமுதாயத்துல வந்து முன்னேறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது எவ்வளவுக்கு வந்து இதை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு? இல்லைன்னா காதல் திருமணத்துக்கும் ஒரு அரேஞ்ச் மேரேஜ்க்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை, பெண்களோட மரியாதையோ அவங்களுடைய வாழ்வியலோ முன்னேறலன்னு நினைக்கிறீங்கன்னா முன்னேறிக்குன்னு நினைக்கிறீங்க? யாருனாலும் ஆன்சர் பண்ணலாம். சீஃப் கெஸ்ட்ல. தேங்க்யூ. இல்ல, காதல் திருமணத்துல பெண்ணுக்கு ஒரு சே இருக்குங்க. அவங்க வந்துட்டு அதாவது 2 பேரும் மனம் ஒப்பி பண்ற இடத்துல
ஓகே எனக்கு பிடிக்கலன்னா நான் பிரிஞ்சு போவேன் அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. அதை மறுக்க முடியாது. இப்ப ஏற்பாட்டு திருமணங்களை விட இதுல அதிகமாகவே இருக்கு. ஆனா இந்த உணவு சமையல் அப்படிங்கிற விஷயத்த பொறுத்த அளவுக்கு எந்த முன்னேற்றமும் அதுல இருக்கிற மாதிரி தெரியல. வேணா வந்துட்டு அவங்க காதல் கணவர் உதவி பண்றாரே ஒழிய பொறுப்பு எடுத்துக்கிறது இன்னும் அந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்குதா அப்படின்னா இல்ல. சோ சில இடத்துல இருக்குது. ஆனா திரும்ப சமையல் வந்து அந்த இடத்துலயும் பெண்ணோட பொறுப்பாதான் இருக்குது. உதவிக்கு வேணா அவங்க வருவாங்க. ஆனா குழந்தைகள் வளர்க்கறது, செய்யறது, பாத்துக்கிறது எல்லாமே வந்துட்டு பெண்ணோட பொறுப்பாக தான் இருக்குது அதுல. நன்றி சகோதரி. தேவசகாயம், பேராசிரியர் தேவசகாயம், நீங்க உங்களுடைய உங்களுடைய கேள்விகளை கேளுங்க, அல்லது உங்களுடைய கருத்துக்களா இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிருங்க. இன்னும் 2 தோழர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு, கொஞ்சம் ஷார்ட்டா முடியும். அப்ப அவங்க பேசிடட்டும் சார். அவங்க பேசின பிறகு நான் நேரம் தான் பேசுறேன். நவீன் கோபி தோழர், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. கடைசியா டாக்டர் கேட்ட கேள்விக்கு மேடம் சொன்னாங்க, ஒரு காதல் திருமணம் வந்து does it give a freedom to women from the kitchen? உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, என்னோட வயசுல ஒரு 36 37 வயசுல இருக்கவங்க எல்லா ஆம்பளைங்களும் இப்போ சமைக்கிறோம், எல்லாருமே. ஏன்னா நாங்களும் ஒர்க் பண்ணுறோம், எங்கள் பார்ட்னரும் ஒர்க் பண்ணுறாங்க. சமைக்கிறது மட்டும் இல்லை, காலையில் எழுந்துச்சி குழந்தைய குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரையும் அவ்வளோ நேரம் வேலை செய்கிறோம். இது ஃப்ரீடம் கிடைச்சிருக்குன்னா உங்கள் முன்னாடி ஜென்ரேஷனை விட இப்போ இருக்க ஜென்ரேஷன் 75% பெண்ணுங்க வேலை செஞ்சாங்கன்னா 25% ஆம்பளைங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அது இன்னும் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். மேல் ஒர்க்கிங் ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப்பில் 2 பேரும் டிஃப்ரெண்ட் ஷிஃப்டில் இருக்காங்க, ஈக்குவலி ஸ்பேர் பண்ணிக்கிறாங்க ஹவுஸ் ஹோல்ட் டியூட்டிஸை. எங்கேயுமே இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை மட்டும்தான் பற்றி பேசுகிறோம். we are not talking about the kids who we are raising. You have to tell them first, while you are raising them, you have to tell them that this is not a job which is confined with women. இது வெறும் பெண்களுக்கான வேலை இல்லைன்றது நம்ம குழந்தைக்கு சொல்லி வளர்க்கணும். அது நம்மளை பார்த்துட்டு வளர்றாங்கன்னு நம்ம அமைதியாக விட்டுடக்கூடாது. எங்கள் அம்மா கிச்சனில் வேலை செய்யும்போது, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது கூட சொல்கிறது, இந்த வேலை நீயும் செய்யணும், அக்கா மட்டும் செய்யணும் இல்லை, நீ ஏன் பாத்திரம் கழுவக்கூடாது, நீ ஏன் வீடு பெருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட தான் இருக்குது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ ஹாவ் டு டெல் யுவர் கிட் இட் இஸ் நாட் கன்ஃபைன்ட் டு அ சிங்கிள் பர்சன் ஆர் அ சிங்கிள் ஜெண்டர். எவ்ரி ஒன் ஹாஸ் டு டூ எனிதிங். அதை தான் சொல்லணும்னு நினச்சேன், வேற ஒன்றும் இல்லை. மாறுது, நிறைய மாறுது, நீங்கள் சொல்கிற மாதிரி மாறாமல் இல்லை, நிறையவே மாறுது. அதுவும் நம்ம கையில் தான் இருக்குது. யூ ஹாவ் டு டெல் யுவர் கிட். நம்ம பசங்களுக்கு அதை சொல்லி வளர்க்குறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கான வழியும் கூட. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி சகோதரர். லட்சுமி சகோதரி, நிச்சயமா ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். நிச்சயமா மாறி இருக்கு தோழர், நான் மறுக்கல அத. ஆனா வந்து அந்த மாறுற வேகம் அப்படிங்கிறது இன்னும் அதிகப்படணும் அப்படிங்கறதா நம்மளோட குழந்தைங்களுக்கு நிச்சயமா சொல்லிதான் வளர்க்கணும். இப்ப அன்விதா சர்மாவோட கேஸ் எடுத்துதான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். 29 வயசாகுது, அடுத்த ஜெனரேஷன். ஆனா ஏன் இப்படி தற்கொலை நடக்குது அப்படிங்கிற கேள்வியும் நம்ம சேர்த்து எழுப்ப வேண்டியதா இருக்கு. அதைத்தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். லட்சுமி சகோதரி, உங்களுடைய கேள்வியை கேட்டுருங்க. கேள்வி இல்ல, மேடம் பேசினதை ஒட்டி ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது இப்பெல்லாம் பெண்கள் சமைக்கிறது, ஆண்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க அப்படி இப்படின்னு இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ ஒரு அரசியல்வாதியாவே இருந்தாலும் கனிமொழி அவங்க கிட்ட வந்து கேட்டுப்பாரு ஒரு நிருபர், நீங்க சமைப்பீங்களா, உங்களுக்கு சமைக்க தெரியுமா? அப்போ அவங்க உடனே கேட்டிருப்பாங்க, இதையே என்னன்னு பார்த்து கேட்கல, என்னுடைய அப்பாவை பார்த்துலாம் நீங்க இந்த கேள்வி கேட்கல, என்னை பார்த்த உடனே கேட்குறீங்கன்னு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஆண்கள்லாம் சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவங்களோட பெருமையா வந்து வெளியே சொல்லுவாங்க. ஐ லவ் குக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து அவங்க ஏதோ பெரிய விஷயமா தியாகம் பண்ணிட்டு செய்யற மாதிரி. எல்லாரும் சமைக்கிறோம், எல்லாருமே சமைச்சிருக்கோம். பெண்கள்லாம் வந்து ஐ லவ் குக்கிங் அப்படின்லாம் வந்து வெளியே சொல்லவே மாட்டோம், சொன்னதே இல்லை. ஆனா ஆண்கள் சமைக்கிறாங்கன்னா ஐ லவ் குக்கிங் அப்படி அப்படி ரொம்ப அப்படியே எக்ஸாஜரேட் பண்ணி, நான் போனேன்னா அப்படி இருக்கும், எனக்கெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும், இந்த மாதிரி வந்து அவங்களை அப்படியே வெளிப்படுத்திப்பாங்க. அதே மாதிரி லேபர் ஷேரிங் வந்து எப்படின்னா, நான் பாத்திரம் கழுவிடுறேன், இதெல்லாம் ஏன் செக்ஷன், அது மாதிரி அவங்க பிரிச்சுப்பாங்க. மோஸ்ட்லி ஹெல்ப்பா தான் இருக்குமே தவிர அது இது என்னோட டியூட்டி, இது என் ரெஸ்பான்சிபிலிட்டி,
இந்த ஃபேமிலியை ரன் பண்றது நம்ம 2 பேரும் தான். நம்ம 2 பேரும் நம்ம பசங்களுக்கு நம்ம பண்றோம். நம்ம பசங்க என்ன செய்யணுமோ அவங்க அதை செய்வாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. எப்படின்னா, பாரு உனக்கு தலைவலிக்குதா நான் தேய்ச்சி விட்டுறேன், உனக்கு கால் அமுக்கி விட்டுறேன்ல, அப்ப நான் வந்து ரொம்ப உன் மேல பாசமா இருக்கேன். ஆனா கால் ஏன் வலிக்குது? அவ்வளவு நேரம் நிக்கிறோம், ஒரு சமையல் அறையில 1 மணி நேரம் நிக்கிறோம், 2 மணி நேரம் நிக்கிறோம். அப்போ அந்த இடத்துலதான் நம்ம வந்து இது ரெகுலரா உங்களுக்கு நடக்குது, ஏன் நாம சமைக்க கூடாது? நாம சமைச்சா இப்போ அவங்க சமைச்சா அதை வெளியே பெருமையா சொல்லிக்கிறாங்க. அது ஒரு அது எனக்கு வந்து என்ன இப்படி இருக்காங்க? நாம நாம சமைக்கும் போது நம்மள யாரும் பெருமையா சொன்னதே இல்லையே. என்ன போய் அடுப்பங்கரையில உட்காரு அப்படின்னு தானே சொன்னாங்க. இவங்க சமைச்சா அது எப்படி பெருமையா ஆயிடுது, நம்ம சமைச்சா அது மட்டமா ஆயிடுது? அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எனக்கு எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். பெரிய ஹீரோவா இருப்பாங்க, எனக்கு சமைக்க பிடிக்குங்கன்றது பெருமையா சொல்வாரு. அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் சொல்லணுமா? சரி சொல்றீங்க, ரைட்டு. ஒருவேளை நீங்க சொல்றதால பல ஆண்களும் சமைக்கலாம் அப்படின்னு மனநிலைக்கு வந்தா நல்ல விஷயம்தான். பட் ஆனா அது அவங்க பெருமைக்காக தான் பண்றாங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உண்மையாவே அப்படிதான் feel ஆகுது. சகோதரி அப்படி பெருமைக்கு சொல்றாங்கன்னா நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்க, அது நீங்களே சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுங்க, சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் ஒரு நாளைக்கு நல்ல சாப்பாடுலாம் ஒரு நாளைக்கு தான் கிடைக்கும்னு சமைப்பாங்க. அதெல்லாம் நீங்க அதெல்லாம் எல்லா எஸ்கேபிசமும் இருக்கும் அங்க, வெளியே பேர் சொல்லிக்கிறதுக்கு. அது சரி சரி மேடம். வேற நம்ம டெல்லி பாபு தோழர், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இல்ல நான் இங்க மெயினா வந்தது வந்து டாபிக் இல்ல, ஓட்டி இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா நான் கீதா இளங்கோ அவங்களுக்கு கிட்ட தான் நான் வந்து ஒரு சில விஷயம் சொல்லணும். நான் உங்களோட பிக் ஃபேனு. நான் உங்க புக்கு வாங்கி இங்க நான் இப்போ யூஎஸ்ல இருக்கேன். இந்தியாவில் வந்து வாங்கிட்டு வந்து இங்கே ஒரு 2 ரைட்டருக்கு ஒரு ரைட்டருக்கு வந்து கொடுத்தேன். அவங்களும் அதை படித்து ரொம்ப அவங்களுக்கு தெரியும், பட் அவங்களுக்கு வாங்க முடியல. அப்போது நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதை வாங்கி ரொம்ப நன்றிங்க. அவங்க தெரிஞ்சவங்க 2 பேர்கிட்ட கொடுத்தாங்க. நானும் இன்னொரு 2 செட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக 2 புக்குமே வாங்கினேன். அந்த ஆர் ஸ்டோரிஸில் போய் நேராக போய் அந்த 2 புக்குமே சரி. வாங்கினேன். அந்த 2வது பாட்டும் இது ஒன்று. 2வது வந்து நீங்கள் அந்த மாதவிடாய்ன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பெரியார் ஆமா ஓடிடியில் இருக்கும். அது சூப்பராக இருக்குது. ஆமாங்க. அதையும் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த டாக்குமெண்ட்ரி. ஏன்னா தேங்க்யூ. அது 2 அதுக்கோசம் தான் மெயினாக ஆக்சுவலாக எனக்கு ஒரு உங்ககிட்ட பேசுறதே ஒரு இதுவா இருக்கு. ஆக்சுவலா ஒரு ஹாப்பி தேங்க்யூ மூமெண்ட் தேங்க்யூ. இன்னைக்கு. தேங்க்ஸ். அதுக்கு தான் மெயினா சரி வந்தேன். மற்றபடி இந்த டாபிக் நான் இப்போதான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலா ஒரு கால் இருந்தது, நான் இவங்க பார்த்தேன், திடீர்னு உங்க பேர் இருந்தது. சரி கால் போயிட்டு இருக்கானாலும் சரி. நான் வந்து உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன். தேங்க்ஸ் மேடம். நான் ரொம்ப நன்றி. தேங்க்யூ இன்னொரு வாட்டி தேங்க்யூ. வரேன் ராஜகாந்தி. ஓகே சரி. தேங்க்ஸ். நன்றி நன்றி ஓகே நன்றி ஓகே நன்றி தேங்க்யூ. நன்றி பாய் சார். பாய். வேற நம்ம தேவசகாயம் பேராசிரியர், நீங்க உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க, இல்ல ஏதாவது ஆடிங் பாயிண்ட்ஸ் இருந்தா ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிருங்க, ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிருங்க. நம்ம மேடம் வந்து 10 o'clock வரை தான் இருப்பாங்க. அண்ட் இந்த செஷன் வந்து ரெக்கார்டடு, அதனால யாரெல்லாம் லேட்டா வந்தீங்களோ எல்லாருமே வந்து இந்த இதை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டுக்கோங்க திருப்பி. தேங்க்யூ. நன்றி. அதில் இந்த இணைய கலந்துரையாடலில் பங்கேற்றக்கூடிய அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள், பாராட்டுகள், நன்றிகள். குறிப்பாக வந்துட்டு மேடத்தை பற்றி நிறைய சொல்கிறாங்கன்னா, சாரி நான் இது வரைக்கும் அந்த புத்தகங்கள் எதுவும் நான் வாசிக்கலை. ஆனால் நிறைய நீங்கள் வந்து தகவல்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறீங்க. மகிழ்ச்சி. உங்களுக்கும் தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளும். எனக்கு ஒரு சின்ன இந்த கலந்துரையாடலில் ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் எனக்கு இருக்கு. ஏன்னா இந்த கலந்துரையாடல் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதே வந்து அன்விதா சர்மா அவங்களுடைய மரண நிகழ்வை ஒட்டினா இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்க மரணத்துல ஏற்பட்ட அந்த வலி, அல்லது அவங்க வந்துட்டு என்ன வலியோடு இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாங்களோ அந்த வலி வந்துட்டு இந்த கலந்துரையாடல்ல வந்து போதுமான அளவு எதிரொலிக்கல அப்படிங்கிறது என்னுடைய அப்சர்வேஷனா இருக்குது. ஒருவேளை நான் 9:02 தான் அதில் நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி எதுவும் அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டுச்சா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் இடையில ஒரு 5 நிமிஷம் நான் வந்துட்டு உள்ள இல்லை. வெறும் உணவும் பெண்ணும் என்பதாக மட்டுமே இது போயிடுச்சோங்கிற ஒரு சின்ன இது எனக்கு இருக்கு. அப்புறம் இதுல பேசும்போது ஒரு பெண் தோழர் சொன்னாங்க, ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொன்னாங்க.
அதாவது வந்து வீட்டை கூட்டுறதுங்கிறது வந்துட்டு அது ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு மனைவிக்கு உதவி செய்யறது இல்ல. அது வந்துட்டு அது அவருடைய கடமை, அவர் செய்யறாரு. சமைக்கிறதுங்கிறது வந்துட்டு அந்த மனைவிக்கு அவர் உதவி செய்யறது இல்ல. அது அவருடைய கடமை, அவர் செய்யறாரு. இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம். அவங்க பேசும்போதே இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எங்க அப்பாட்ட நான் பேசும்போது சொன்னேன், திருமணத்தப்ப வந்துட்டு, "எப்பா நீங்க வந்துட்டு என்னைய வந்துட்டு ஒரு ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு சமையல்காரியா நீங்க கட்டிக் குடுக்க போறீங்களா? அல்லது வந்துட்டு ஒரு கணவருக்கு வந்து என்னைய மனைவியா கட்டிக் குடுக்க போறீங்களா?" ஈவன் இந்த புள்ளியில இருந்து கூட பெண்கள் இன்னும் கொஞ்சம் வெளில வரணும்னு நான் நினைக்கிறேன். பெரியாருடைய அந்த பார்வையிலிருந்து நம்ம பார்த்தோம்னா, இது கூட வந்து இன்னும் கூட தன்னுடைய நிலையை அல்லது தங்களுடைய உரிமையை பெண்கள் உணராத நிலையில வந்துட்டு வரக்கூடிய சொற்கள் தான் இது. இதுவே ஏன் நம்ம வந்து இப்படி யோசிக்கிறது இல்ல? எப்பா நீங்க வந்து எனக்கு ஒரு கணவர நீங்க இப்படி கட்டி வைக்க போறீங்களா? அல்லது வந்து அந்த கணவர எனக்கு இப்படி அந்த மாரி அவர எனக்கு கட்டி வைக்க போறீங்களாங்கிற மாரியான கேள்விகள் நமக்கு வரல. என்ன நீங்க அவருக்கு கட்டிக் குடுக்க போறீங்களாங்கிற கேள்வியா தான் அது நிக்குது. அப்ப இன்னுமே நம்மளே வந்துட்டு நம்மள எப்படி உணர்றதா, அதாவது பெண்களே ஓரளவுக்கு வந்துட்டு சமூகத்துல தத்துவார்த்த ரீதியாக இந்த மாரியான கலந்துரையாடல்கள்லாம் இப்ப இங்க இருக்கக்கூடியவர்களே கூட தங்கள ஒரு செகண்டரி சிட்டிசனா வந்துட்டு சைக்காலஜிக்கலா உணர்றாங்களோ? அப்படிங்கிற ஒரு ஒரு அச்சம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த உணவும் பெண்கள பொறுத்தவரைக்கும் நம்ம உண்மையிலே கொஞ்சம் கூர்மையா அதுல பார்த்தோம்னா, இது வந்து சமூகத்தின் பொது பிரச்சனை இல்ல. இன்னும் சொல்லப்போனா சமூகத்தில் எல்லா பெண்களுக்குமான பிரச்சனை இல்ல இது வந்துட்டு. நீங்க எலைட் குரூப் எடுத்தீங்கன்னா, சமூகம் வந்து வர்க்கங்களா தான் பிரிஞ்சு நிக்குது. ஒண்ணு மேல மிகவும் உயர்ந்த வர்க்கம் என்று சொல்லப்படுகின்ற மார்க்ஸுடைய தியரியில நான் சொல்றேன். நடுத்தர வர்க்கம், கீழ இருக்கிற வர்க்கம், ரொம்ப மேல இருக்கிற வர்க்கம், பணக்கார வர்க்கம். இந்த பணக்கார வர்க்கத்துல இருக்கக்கூடிய பெண்கள் யாரும் பெருசாலாம் சமைக்கிறது இல்ல. அங்கெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து சமையல்காரங்கள போட்டுக்கிறாங்க, வேலையாட்கள போட்டுக்கிறாங்க. அவங்கள தான் பரிமாறுறதுக்கு கூட அவங்க தான் வர்றாங்க. அல்லது என்னைக்காச்சும் ஒரு நாள் ஹாபியா போய் அவங்க சமைப்பாங்க. அவ்வளோதான் அந்த குடும்பங்கள்ல நடக்குது. அதே மாரி ரொம்ப கீழ்நிலையில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சமைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா, அவங்க அன்விதா சர்மா உணர்ந்தது மாதிரியான ஒரு உணர்வை வந்துட்டு அவங்க பெறல. இந்த சமையல் விஷயங்கள்ல வந்து அவங்க பெறல. அன்விதா சர்மாவுடைய கடிதத்துல வந்து ரொம்ப இன்னைக்கு நான் அத வாசித்தப்ப எனக்கு ரொம்ப வலியை ஏற்படுத்தின விஷயம் வந்து அவங்க சொல்றாங்க, "நான் வந்து திருமணமாகி இன்றைக்கு விடைபெறுற இந்த நாள் வரைக்கும், என்னை அதிகமாக அவமானப்படுத்தியதும், காயப்படுத்தியதும் என்னுடைய கணவர் தான். என்னைய ரொம்ப கேலி கிண்டல் செஞ்சது வந்துட்டு அவர்தான். ரொம்ப நாளா வந்துட்டு எனக்கு அது வலிக்காத மாரி என்னால வந்து நடிக்க முடியல இதுக்கு மேல." இதெல்லாம் ரொம்ப வலியை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அப்ப அந்த குடும்பத்துல என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்குது? அந்த மாமியார் எப்படி நடந்திருந்திருக்காங்க? ஒவ்வொருத்தரும் எப்படி அவங்களுக்கு சமைக்கிறது ஒரு பெரிய விஷயமோ, அல்லது அது ஏற்படுத்தின காயத்தை விட, அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் இல்லாம போனதும், அதுல வந்துட்டு இருந்த மற்ற குடும்ப உறுப்பினர் எல்லாருமே இன்னும் சொல்லப்போனா டிப்பிக்கலா ஒரு பெண்ணுனா இன்னைக்கு எப்படி வந்து ஒரு இந்த காஸ்ட் சொசைட்டில வந்துட்டு ஒரு ஒரு தீண்டத்தகாதவர் அப்படின்னு கருதப்பட்ட அல்லது கருதி கொண்டிருந்த ஒரு உயர் வகுப்புன்னு தன்னை சொல்லிக் கொண்ட ஒரு கூட்டம் எப்படி அவங்கள டிப்பிக்கலா நடத்துச்சோ, அது மாரி ஒரு பெண்ணுனா இப்படிதான் அப்படின்னு இந்த சமூகம் ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு பார்வை, அல்லது ஒரு சனாதன பார்வை. சரியான சொற்கள்ல சொல்றதுன்னா சனாதன பார்வை. அந்த பார்வையின்படி அவங்க நடத்தப்பட்டிருக்கிறாங்கங்கிறது தான் அந்த கடிதத்துல வந்துட்டு நான் புரிஞ்சுகிட்ட விஷயம். அது எவ்வளவு ஒரு வலியை தரக்கூடிய ஒரு விஷயம். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீப்பா பேசப்பட்டிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு இந்த கம்யூனிட்டி கிச்சன பத்தி சொன்னீங்க. கம்யூனிட்டி கிச்சன்ங்கிறது இங்க 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 பரிமாறப்பட்ட வார்த்தைகள்ல இருந்து அதனுடைய அர்த்தம் எப்படி வருதுன்னா, உண்மையிலே கம்யூனிட்டி கிச்சனுடைய பொருள் வேற. ஆனா கம்யூனிட்டி கிச்சன்ங்கிறது வந்து வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இருக்க ஹோட்டல் தான். நீங்க நினைக்கிற மாதிரியான எதிர்பார்ப்புல பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் தான் கம்யூனிட்டி கிச்சனுங்க. யாராவது சமைச்சுட்டு இருப்பாங்க. யாருனாலும் போய் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கலாம், காசு குடுத்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாங்கிறது தான். ஆனா கம்யூனிட்டி கிச்சன்ங்கிறது வந்துட்டு ஒரு எவல்யூஷனுடைய டாப் அது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து முதல்ல கம்யூனிட்டியா நம்ம வாழணும். ஒரு 10 பேரு, 12 பேரு, ஒரு 40 பேரு, 50 பேர் வந்துட்டு ஒரு ஒத்த சிந்தனையாளர்கள் வந்து ஒரு கம்யூனிட்டியா வாழ்றதும், அவங்க தங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி கிச்சன வந்துட்டு உருவாக்குறதும், அதுல வந்துட்டு ஆண்கள், பெண்கள் எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு ஒவ்வொருத்தரும் பிரிச்சுக்கிட்டு, மாசத்துல வந்துட்டு இவங்க ஒரு நாள், இவங்க ஒரு நாள், இவங்க ஒரு நாள்னு சொல்லி சமைக்கிறதும், இதான் கம்யூனிட்டி கிச்சனுடைய கான்செப்ட். அது வந்து வெறுமனே நாம இப்ப இருக்கக்கூடிய இந்த சோசியல் சிஸ்டத்துக்குள்ள இப்ப இருக்கிற மாரியே வாழ்ந்துகிட்டு, கம்யூனிட்டி கிச்சன மட்டும் ஏற்படுத்தலாம்னு சொல்லி நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு அப்படிலாம் ஒண்ணு சக்சஸ் ஆகவே ஆகாது. அப்படி ஒரு நடைமுறைக்கு வரவும் வராது. அப்போ இந்த பெண்கள் தொடர்பான இந்த விஷயங்கள்ல வந்துட்டு உண்மையிலே மாற்றங்கள் நிகழணும்னா, முதல்ல தத்துவார்த்த ரீதியாக குழந்தைகளை வளர்ப்பதற்கு நம்ம கத்துக்கணும். அத வந்து குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு கூட எஜுகேஷன் சிஸ்டத்துல என்னவா இருக்குதுன்னா, அது வெறுமனே ஏதோ வரலாறு, புவியியல் இது மாரி ஏதோ ஒண்ணு சொல்லிக் குடுக்குறாங்க. அதுலருந்து அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைங்க வந்து மார்க்குன்னு போறாங்க. ஒண்ணு நீட்டுக்கு போணும்னு நினைக்கிறாங்க, ஒண்ணு என்ஜினியரிங் போணும். இவ்வளவுதான் நடக்குதே ஒழிய,
வாழ்வியலை கத்துத்தர்றது, அறம் சார்ந்த விஷயங்களை பேசுறது, உதாரணத்துக்கு மார்க்சியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உரையாடுறது, பெரியாரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உரையாடுறது, குறைந்தபட்சம் இதற்கு எதிரான விஷயங்களையாவது வந்துட்டு உரையாடுறது, வந்துட்டு சாதாரண பேசுறது, பொதுவா அறநெறி சார்ந்த கருத்துகள், இலக்கியங்கள், இது தொடர்பான வாசிப்பு, இதெல்லாம் இல்லாம ஒரு சமூக மாற்றம்ங்கிறது ஒரு 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 பண்பட்ட தளத்துல வந்து நம்ம குழந்தைகளை வளர்க்குறதுங்கிறது வந்துட்டு சாத்தியம் இல்லை. அப்ப ஆண்களும் பெண்களும் சமூகத்தினுடைய இரண்டு முக்கியம். எப்படி வந்து ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் பிரிக்க முடியாததாக இருக்குமோ, ஒரு தாளினுடைய இரண்டு பக்கங்கள் பிரிக்க முடியாததாக இருக்குமோ, அது மாதிரி சமூகம் என்பது ஆணாலும் பெண்ணாலும் இயற்கையில் சேர்ந்து இருக்கிறது. ரெண்டும் சேர்ந்தா மனிதம்ங்கிறது. அப்ப இதை வந்துட்டு குழந்தைங்களுக்கு, ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் சேர்த்து ஒரே நேரத்துல வந்து அந்த ஃபார்மேஷன் கொடுக்கறதுங்கிறது வந்து அதுதான் நிரந்தரமான ஒரு விடுதலையை, பெண் விடுதலை வந்து தரும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அபவுட் த டேர்ம் ஆஃப் ஈக்குவாலிட்டி, இட் இஸ் த டேர்ம் ஆஃப் ஈக்விட்டி. ஈக்விட்டிங்கிறது ஜெயமோகனுடைய ஒரு சின்ன, அதோட நான் நிறைவு செய்கிற இந்த கருத்தை, ஜெயமோகனுடைய ஒரு நேர்காணல் நான் பார்த்தேன். அந்த நேர்காணல் சொன்னப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் சொல்றாரு, நீங்க இப்போ கூட அவரை நீங்க விசாரிச்சு பார்க்கலாம், ஜெயமோகன் அவருடைய வீட்டில் அவர் தான் சமைக்கிறாரு, அவர் தான் துவைக்கிறாரு. அதுக்கு அவர் சொன்ன காரணம், என் மனைவி வேலை செய்கிறாங்க, அவங்க வெளில போயிட்டு அவர் ஏதோ ஒரு அரசு பணியில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அந்த பாத்திரத்தை அவர்கள் வகிப்பதால் நான் இந்த பாத்திரத்தை நான் வகிக்கிறேன். அப்போ எல்லா குடும்பங்கள்லையும் வந்துட்டு ஆண்கள் மட்டுமே வேலைக்கு போயிட்டு இருக்கிறது, பெண்கள் மட்டுமே வேலைக்கு போயிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு குடும்பங்கள்ல வந்துட்டு அவங்க இப்படி பிரிச்சு புரிஞ்சுக்கிறது, இப்படி பிரிச்சு பொறுப்புகளை வந்துட்டு பார்த்துக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ஆணுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டது இல்லை. இங்க பேசும்போது ஒரு தோழர் சொன்னாங்க, இட் இஸ் நாட் கன்ஃபைன்டு வித் ஃபிமேல் ஒன்லி. அவங்களுக்கானது மட்டுமல்ல, இது நமக்கானது. அங்க என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கு ஏற்றது மாதிரி, அதே மாதிரி அந்த தேவைக்கு ஏற்றது மாதிரினா அது ஒருத்தருக்கே பிரிச்சு விடுங்கிற அவசியமும் இல்லை. அது அந்த நேரத்துல அந்த சூழல்ல அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து எந்த வேலையை யார் செய்யறதுங்கிறத வந்து பிரிச்சுக்கிட்டாங்கன்னா அதுதான் சரியானதா இருக்கும். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஈக்விட்டி, நாட் அபவுட் த ஈக்வாலிட்டி. ஸோ இது நான் சரியா சொல்லிட்டேன்னு தெரியல. நான் பேச வந்த விஷயங்களை நேர குறைவு வேற இருக்கு, எல்லாரும் நீங்களும் போக வேண்டியது இருக்குது. அதனால இந்த அளவில் என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி பேராசிரியர், உங்களுடைய கருத்து மிக ரொம்ப வேல்யூவா இருந்து ரொம்ப நன்றி. நம்மளுக்கு தொடர்ச்சியா சிறப்பு விருந்தினராக வந்து நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கும் உங்களுடைய சிறப்பான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. கீதா மேடம், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க இந்த நம்ம பேராசிரியர் கூறினதுல எதுவும் கூடுதலாக கருத்து எதுவும் சொல்ல வேண்டியது இருந்தால் நீங்க அதை ஆட் பண்ணுங்க, அதோட நிறைவு பண்ணுங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க. எல்லாரும் வந்து ரொம்ப செறிவான கருத்துக்களை தெரிவிச்சீங்க. ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் வந்து எல்லாம் பகிர்ந்துகிட்டதுல கடைசியில பேராசிரியர் சொல்றதுல சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, கண்டிப்பா நம்ம பேசியிருக்கோம். நீங்க லேட்டா வந்துட்டு ஜாயின் பண்ணதுனால முன்னாடி பேசின விஷயங்களை கவனிக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பெண்ணுக்கு இருக்கிற வலியை நம்ம பேசியிருக்கோம். இன்னொன்னு, மேல்தட்டு பெண்களுக்கு சமையல்ல இருந்து விடுதலை கிடைச்சிருச்சுன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா எல்லா பெண்களுக்கும் அப்படி கிடைக்கல. சோ அதுக்கான விஷயங்களையும் நம்ம பேசியிருக்கோம். ஈவன் அரசியல்வாதியா இருக்கிற பெண்களுக்கு அவங்க லட்சுமி தோழர் சொன்னதையும் நான் முதல்லயே என்னோட உரையில குறிப்பிட்டேன். கனிமொழி அவர்கள் எம்பியாக நாடாளுமன்றத்துல அவங்க அவ்வளவு முழங்கிட்டு இருந்தாலும் நீங்க வீட்டுல சமைப்பீங்களான்னு இன்னைக்கும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இது ஆண் கிட்ட கேக்குறாங்களா, ஆண் அரசியல்வாதிகள் கிட்ட கேக்குறாங்களா அப்படிங்கிற கருத்தை நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இங்க என்ன சிக்கலா இருக்கு அப்படின்னா, அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில சமைக்கிறதையும் தனிப்பட்ட முறையில உதவுறதையும் சொல்லிட்டு எல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றத ஒரு பொதுவான உதாரணமா எடுத்துக்க முடியாது. ஏன்னா பெண்ணுக்கு ஆனது சமையல் அப்படிங்கிறது வேற வேற விதமாக அது வந்து கட்டமைச்சுக்கிட்டே இருக்குது இந்த சமுதாயம். ரொம்ப எளிமையா அதை வீட்டுல இருந்து நம்ம மாற்றலாம். அதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு, ஆண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். சமையல்ங்கிறதும் சரி, மத்த எல்லா விஷயங்களையும், குடும்ப நிர்வாகம் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இப்ப வந்துட்டு ஒரு ஆண் வீட்டுல சமைக்கிறாரு, வீட்டு வேலைகள்லாம் பாக்குறாரு அப்படின்னா அவர் ஒரு சிறந்த முன்னோடியாக இந்த சமுதாயம் அவர் முன்னோடியாக காட்டுகிறதா அப்படிங்கிறதுலயே நமக்கு கேள்வி இருக்கு. அவன் வந்து பொண்டாட்டி பின்னாடியே போயிட்டு இருக்கான், இந்த வேலையெல்லாம் அவன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இன்னுமே இழிவுபடுத்துறாங்க. அடுத்த தலைமுறை வீட்டுல வேலை செய்யறாங்க, ஓகே நல்லா வந்துட்டாங்கன்னாலும் பெரும்பான்மையான ஆண்கள் இன்னும் வீட்டுல வேலை செய்யல. அதுதான் உண்மை, அதை நம்ம ஏத்துக்கணும். அப்படி செய்யற ஆண்களையும் ஒரு முன்னோடியாக இவரை மாதிரி எல்லாரும் இருக்கணும்பா, இவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு தமிழ்ச்செல்வன் தோழர் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்ல ரொம்ப விதிவிலக்காதான் சொல்ல முடியுதே ஒழிய நிறைய ஆண்களை அது மாதிரி சுத்த முடியறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி எளிமையா குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிறது தான்
எல்லாருமே ஒத்துக்கிட்ட கருத்து. ஆனா அது ஊடகங்கள் திரும்ப திரும்ப அதை திரிச்சு ஜெண்டர் ரோல வந்து அது என்ன சொல்றது நிரூபிக்கிட்டே இருக்கு. ஒரு பெண்ணுனா நீ இப்படிதான் இருக்கணும், ஒரு ஆணுனா நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல இருந்து நம்ம மாற்றணும் அப்படிங்கிறது அந்த மாற்றத்தை குடும்பத்தில இருந்து கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கம்யூனிட்டி லிவிங் பத்தி நீங்க சொன்னீங்க, உண்மை. ஆனா அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதை ஏன் நம்ம ஒரு கம்யூனிட்டி லிவிங்கா எல்லாராலையும் சமைக்க முடியல அப்படின்னா ஒரு ஆள் வச்சு நம்ம மேனேஜ் பண்றதாக நம்ம மாத்த முடியாது. ஹோட்டல்ங்கிறது நீங்க சொன்னீங்க, ஓகே ஹோட்டல்ல போய் எல்லாரும் இன்னைக்கு சாப்பிட முடிஞ்சு எல்லாம் சரிசமமா ஒரு இது இருக்கு. ஆனா எல்லா நேரமும் எல்லா குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஹோட்டல்ல போய் காலையில மதியம் நைட்டும் அப்படி சாப்பிட முடியுமா? அது பொருளாதார ரீதியில சரியா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கம்யூனிட்டி கிச்சன் அப்படிங்கிறதுக்கு ரஷ்யா இடதுசாரி நாடுகள் வந்து அவங்க கொடுக்கிற விளக்கம்ங்கிறது வேற. இங்க நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு யதார்த்தமா பாக்குறதுங்கிறது வேற. சோ அது எல்லாமே நம்மளோட பொருத்தி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சோ பெண் விடுதலைங்கிறது சமையல்ல இருந்து அவளுக்கு கிடைக்கிற விடுதலை தான் மிகப்பெரிய விடுதலையாக இருக்கும். இந்த வாய்ப்புக்கு நன்றி. கலந்துகிட்ட எல்லோருக்கும் நன்றி. ஏற்பாடு செய்த சுபத்ரா தோழர், பஞ்சாயத்து ராஜ் சங்கம் அவங்களுக்கும் நன்றி. நன்றி தோழர்களே. நன்றி தோழர். உங்களுடைய வருகை தந்து மிக சிறப்புரையாற்றிய கீதா இளங்கோவன் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இதோடைய இன்று கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் எங்களுடைய ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.